இங்கு கூடியிருக்கும் முருக அடியார் கூட்டம், சிவசக்தி கூட்டம் உங்கள் ஒவ்வொருவரையும் அடியேன் வணங்கி இன்றைய நிறைவு நாள் நக்கீரர் அருளி செய்த திருமுருகாற்றுப்படை அப்படின்றது இன்று நிறைவான நாள். முருகன் அருளோடு இன்று திருமுருகாற்றுப்படையும் நிறைவு பெறுகின்றது. திருமுருகாற்றுப்படையை கேட்க கேட்க கேட்ட கேட்ட நமக்கு இன்னல்கள் துன்பங்கள் எல்லாம் நிறைவு பெற்று நாளைய தினம் அழகா அந்த படிப்பூஜையும் போது எப்படி வாழ்க்கையை முதல் நாளை துவங்க வேண்டும் என்று வள்ளிமலை சுவாமிகள் கற்றுக் கொடுத்தாரோ அந்த வழியில நாளை அனைவருக்கும் நல்லதொரு ஆண்டாக முருகப்பெருமான் நம்மை காப்பாற்றட்டும் அப்படின்ற ஒரு அழகான சிந்தனையோட நம்ம இன்றைய உரையை துவங்க இருக்கின்றோம். ஒரு பெரிய ஒரு தமிழ் அறிஞர், அவர் பெயர் பார்த்தீங்கன்னா முனைவர் திரு கி.ஆ.பெ. விஸ்வநாதன்றது அவருடைய பேர். அவர் சின்ன வயசுல இருக்கும் பொழுது அவங்க அப்பா நம்ம ஆனந்தமா இருக்கும் பொழுது எந்த அளவு இறைவனை வழிபாடு பண்றோம்ன்றது தெரியல. ஆனா வருத்தமா இருக்கும் பொழுது கண்டிப்பா கோயிலுக்கு வந்துடும், வருத்தமா இருக்கும் பொழுது பூஜை பண்ணும், ரொம்ப கஷ்டத்துல இருக்கும் பொழுது யாராவது ஏதாவது விரத முறையை சொன்னா அந்த விரதம் தெரிஞ்சிருக்கும். கந்தசஷ்டி கவசம் அந்த பாடலோ இல்ல 6 நாள் கந்தசஷ்டிக்கான விரதமோ தெரிஞ்சிருக்கும். ஆனா அடியேன்லாம் இப்ப யூடியூப்ல பேசினா நிறைய பேர் நீங்க சொன்னது பயனுள்ளதா இருக்கு அப்படின்னாங்க. ஆனா அப்படி சொன்ன எல்லாருமே முருக பக்தர்கள், தெரியாத விஷயம்லாம் உங்களுக்கு கிடையாது. அந்த இன்னலுக்கு இந்த தடவை இதை எடுத்து ஆரம்பிக்கணும் பொழுது ஒரு செய்தி கிடைச்சது, அப்படிதான் எல்லாரும் எடுத்துக்கிறாங்க. அதனால ஆனந்தமா இருக்கும் பொழுது இறைவனை எந்த அளவு கூப்பிடுறோம்னு தெரியல. ஆனா துன்பமா இருக்கும் பொழுது மறக்காம இறைவனை நோக்கி நாம் வந்து விடுகின்றோம். நம்ம ஆனந்தமா இருக்கும் பொழுது இறைவனும் நம்மள நல்லபடியா இரு அப்படின்னு விட்டுருவாராம். ஏன்னா அவருக்குன்னு துன்பப்பட்டு இன்னல் பட்டு வரும் கூட்டம் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கள பார்த்துக்கிறேன், நீ நல்லா இருக்கியா இருக்கண்ணா அப்படின்னு விட்டுருவாராம். நம்ம அப்ப இன்பப்பட்டு இருக்கும் பொழுது இறைவன் நம்மளை சும்மா பார்ப்பாரு, நல்லா இருன்வார். நம்மளும் இறைவன் கிட்ட போக ரொம்ப நாள் மறந்துடுவோமா. நம்மை சுற்றி நண்பர்களும் சொந்தங்களும் இருப்பாங்க. கொஞ்சம் துன்பம்னு ஆரம்பிக்கும் பொழுது அவங்க எல்லாருமே நம்மை விட்டு நீங்கி விடுவார்களாம். ஆனால் இறைவன் ஓடோடி நம்மோடு இருந்து விடுவான் அப்படின்றதுதான் நம்முடைய நம்பிக்கை. குமாரம் அதுதான் கௌமாரம்னு மாறுச்சு. நம்முடைய ஷண்மதங்கள் அப்படின்றதும் நமக்கு நம்பிக்கை. காலம் காலத்திற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய முருக வழிபாடு இருக்குன்றதுக்கான ஒரு சிறப்பான சான்று தான் இந்த திருமுருகாற்றுப்படை. ஆனாலும் சங்கரர் காலத்திற்கு பிறகு ஒரு 6 ஷண்மதங்கள்னு வருது. அது எதனாலனா அந்நிய நாட்டு படையெடுப்பின் பொழுது நமக்குள்ள இங்க சண்டை வேண்டாம். அப்ப நிறைய பேர் திருமால் அடியார்கள் இருந்தார்கள், சிவபெருமான் அடியார்கள் இருந்தார்கள், அம்பிகையின் அடியார்கள் இருந்தார்கள். இவர்களுக்குள்ள ஒரு பூசல் இருந்தா ரொம்ப ஈஸியா நம்முடைய கோயில்கள், கோயில்னு வரும்பொழுது அதுல முருகன் கோயில் என்ன, சிவன் கோயில் அல்ல, திருமான் கோயில் எதுனாலும் நம்ம கோயிலை, நம்ம ஊர்ல இருக்கிற கோயிலை இடிக்க விடக்கூடாது இல்லையா. ஏன்னா ஸ்ரீரங்கத்தை பற்றி திரு அரங்கன் உலா அப்படின்னு ரொம்ப அழகான புத்தகம் இருக்கும். அதை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், கண்ணில் அப்படியே அழுகியா வரும். ஆயிரக்கணக்கான வைணவர்கள் திருக்கோயிலை காப்பாற்றவும், பெரிய பெருமாளை காப்பாற்றவும், நம் பெருமாளை காப்பாற்றவும் இன்னும் இறை தியாகம் பண்ணாங்க. இது ஒரு பக்கம். உண்மையா சொல்லணும்னா வட இந்தியா அளவு நம்ம ஒன்றும் பெருசா எதிர்ப்பே பார்க்காததுக்கே இந்த கதி. ஒரு பக்கம் தீட்சிதர்கள் எல்லாம் நடராஜர் ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சாங்க. இன்னொரு பக்கம் மதுரை கோயில்ல இருக்கக்கூடிய சுந்தரேச கடவுளை எப்படி ஒளிச்சு வைக்கணும்னு ஒரு பொய்யான சுவர் எழுப்பி அதுக்கு முன்ன லிங்கத்தை வர வச்சாங்க. இன்னொரு பக்கம் அந்த அழகான சிதம்பரத்தில் இருந்திருக்கலாம் செல்வமுத்துக்குமார சுவாமின்ற கடவுள் படையெடுப்பினால் இன்னொரு இடம் போயிட்டு திரும்பி வரும்பொழுது வைத்தீஸ்வரர் கோயிலிலே அவர் தங்கிவிட்டதாக ஒரு செய்தியும் இருக்கிறது. இதுக்கெல்லாம் பெரிய ஆதாரங்கள் இல்லை, இதெல்லாம் ஒரு செவி வழி செய்தி. ஏன்னு பார்த்தீங்கன்னா செல்வமுத்துக்குமார சுவாமி எப்படி வைத்தீஸ்வரர் திருக்கோயில் இருப்பாரோ அவருடைய ஒரு மூலவர் அழகான திருவுருவச் சிலை எங்க பார்க்கலாம்னா சிதம்பரத்து மேற்கு கோபுரத்தில் இருக்கிற முருகனை பார்க்கலாம். வைத்தீஸ்வரர் கோயில முருகனுக்குன்னு பார்த்தீங்கன்னா மூலவரே கிடையாது, அங்க உற்சவ மூர்த்தம் தான். இப்படி நிறைய விஷயங்களை பார்க்கும் பொழுது இறைவன் தான் உவந்து ஒரு இடத்தில் குடிக்கொண்டார். ஆனா அதுல என்ன விஷயம்னா, இவ்வளவு நாட்களாக நம்மை காப்பாற்றிய இறைவனை நம்முடைய முன்னோர்கள் உயிரை விட பெரிதாக கருதி கோயிலையும் அங்கு இருக்கக்கூடிய மூர்த்தங்களையும் காப்பாற்றினார்.
இன்னைக்கு எந்த படையெடுப்பும் இல்லை. ஆனால் நம்மலாம் இருக்கிற மூர்த்தங்களையும் கோயில்களையும் எந்த அளவு பாதுகாப்பாக வைத்துக் கொள்கின்றோம் என்பது பெரிய கேள்வி. அந்த அளவு நாமும் நம்முடைய இறைவனை காலம் காலத்திற்கு பாதுகாத்தால் தான் நம்முடைய சந்ததிக்கும் அவங்க அருள் புரிய வேணுமே அப்படின்ற அளவு பாதுகாத்த ஒரு பெரியது. அதனால முருக வழிபாடோ முருகன் அப்படின்ற ஒரு தெய்வமோ தமிழுக்கு புதுசே கிடையாது. ஆனாலும் ஆதிசங்கரர் வரும் பொழுது ஒரு 6ஆ பிரிக்கிறார். எதனாலனா இந்த 6 வழிபாட்டிற்குள்ள சண்டை இருக்கக்கூடாது. இங்க ஒற்றுமையா இருந்தாதான் வேற ஊர்ல இருந்து வர்றவங்கள எதிர்கொள்ள முடியும். அதுல குமாரம் என்ற பெயர் தான் முருக வழிபாட்டிற்கு கௌமாரம்னு மாறு. குமாரன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கூனா ஞானத்துக்கு ஆப்போசிட், அதாவது அஞ்ஞானம். கூனா அஞ்ஞானம், மாறன்னா அழிப்பவன். அப்ப கூன்ற அஞ்ஞானத்தை மாறன் அழிப்பவன் குமாரன். அந்த வழி முருக வழிபாட்டிற்கு கௌமாரம்னு பேரு. ஏன்னா இதெல்லாம் அடிக்கடி குமாரன்ற பேரு ஒரு 5 பேர்ல ஒருத்தருக்கு உண்டு. எந்த பேர்னாலும் கூட கார்த்திக் குமார், சதீஷ்குமார், அந்த மாதிரி நிறைய இருக்கும் அந்த குமார்ன்ற பேர். ஆனா அந்த குமாருக்கான அர்த்தமே நமக்கு தெரியாது. குமார்னா முருகன்னு தெரியும், அதுல மாற்று கருத்து இல்லை தமிழர்களுக்கு. ஆனா அந்த குமாரனுக்கு என்ன அர்த்தம்? கூனா இருள் அஞ்ஞானம், மாறன்னா இருளை அழிப்பவன், குமாரன். இனிமே அந்த பேரை நம்ம தெரிஞ்சுக்கணும். காங்கேயன், பார்வதி மட்டும் அம்மா இல்லை, அவனை பார்வதி கூட அப்புறம்தான் பார்க்கிறான். பார்வதிக்கு முன்பே அந்த முருகனை தாங்கியவள் கங்கையா. ஏன்னா சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து வரும் பொழுது 5 பூதங்களும் துணை புரிந்து. அதிலேயே முருகன் நீரா வந்திருக்கலாமே, காத்தா வந்திருக்கலாமே. ஏன் அக்னி நெருப்பா வந்தார்னா, நெருப்பு ஒன்றுத்துக்கு தான் தன்மையே மாறாது. இப்போ நீர் இங்கே இருக்கு, அதே கோயம்புத்தூர் பக்கம் கொங்கு நாட்டில் போனோன்னா சிறுவாணி ஆற்று தண்ணின்னு குடிப்பாங்க, ரொம்ப தித்திப்பாக இருக்கும். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சமையல்காரர் இப்போ இருக்கார், நிறைய பேருக்கு அவரை மாதம்பட்டி அப்படின்ற ஒரு பெரிய சமையல்காரர். அவர் எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர் தண்ணியை டன்னா எடுத்துன்னு போய் அதில் சமைக்கிறதா ஒரு கேள்வி. எந்த அளவு உண்மைன்னு தெரியல, ஆனால் ஒரு நீரானது உணவிற்கு சுவை கூட்டும். அப்போ தண்ணி இப்போ நம்ம ஊரில் இருக்கிற தண்ணி சில சமயம் மழை பெஞ்சுதுன்னா அந்த தண்ணியில் சில சமயம் ஒரு மனம் வந்துடும். அது ஏதோ பயமாக இருக்கும், ஏதோ சாக்கடை நீர் கலந்துடுச்சா நம்ம உடனே புகார் கொடுக்குறோம். அப்போ நீரின் நிலைமை மாறிக்கொண்டே இருக்கு. அதுக்கு சொல்ல வரேன், அண்டார்டிகாவுக்கு போனீங்கன்னா கொஞ்சம் தான் நீர் இருக்கும், அப்படியே அந்த ஐஸ் கட்டிக்கு நடுவில் பலன்னு இருக்கும். ஆனால் அந்த தண்ணி உபயோகப்படுத்த முடியுமா நம்மளாலனா உபயோகமே படுத்த முடியாத அளவு எங்கேயோ இருக்கு. அதே கங்கை நீர் எந்த அளவு மாசுபடுத்தினாலும் விஞ்ஞானிகள் சொல்றாங்க அதனுடைய அந்த பியூரிட்டி புனிதம் மாறலை. சில இடத்துல அசுத்தமாக இருக்கு, சில இடத்துல தித்திப்பாக இருக்கு, சில இடத்துல நீர் துவர்ப்பாக இருக்கு. இப்படி நீருக்கு எவ்வளவு தன்மைகள் மாறுகின்றன. அப்போ தன்மை மாறும் குணம் கொண்டது நீர். சுவையால் மட்டுமா? சில இடத்துல அடியன் ஹிமாச்சல பிரதேசம் போனேன் கடந்த ஆண்டு இந்த டிசம்பர் 1 வாரம். அங்கே வியாசர் வியாஸ் அப்படின்ற ஒரு இடம் இருக்கும், அழகாக இருக்கும். ஹிமாச்சலம் போகிற வழியெல்லாம் பக்கத்தில் வியாஸ்ன்ற ஒரு நதி வந்துட்டே இருக்கும். நம்ம கூட இப்படி திரும்பி பார்த்தா ஒரு மலை பக்கத்தில் ஒரு நதின்னு அந்த வியாஸ் ரிவர் வியாஸ் அப்படின்னு வாங்க அப்படியே இருக்கும். ஹிமாச்சல பிரதேசம் போன உடனே அங்கே ஹிடம்பா டெம்பிள் அப்படின்வாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் அந்த கதாபாத்திரம் மறக்க முடியாது இல்லையா. கடோத்கஜனுக்கு அங்கே கோயில் உண்டு. அவங்க அம்மா இடும்பி வாழ்ந்த இடம் ஹிடம்பா திருக்கோயில்னே அங்கே இருக்கு. அந்த இடத்தில் தான் மகாபாரதத்தில் பீமன் இடும்பியை சந்திக்கின்றான். அதனால மகாபாரதத்தில் இருக்கும் இடும்பியே அங்கே பெண் தெய்வமாக வழிபாடு செய்கின்றார்கள். அது எதிர்க்கையே கடோத்கஜனுக்கு திருக்கோயில்னு இருக்கும். ஏன்னா மகாபாரதத்தில் அவனுடைய அந்த ஒரு ஆற்றல் சக்தி அளப்பரியது. தர்மத்தை ஸ்தாபிக்க தன் உயிரை மாய்த்தாலும் அப்பா பீமன் என தெரிந்தும் அப்பாவின் அரவணைப்பு இல்லாமல் தாயின் அரவணைப்பில் வளர்ந்த குழந்தை போர் என்றதுமே போய் நின்று உயிரை விட்டான். அதனால அவனுக்கு ஒரு அழகான திருக்கோயில் உண்டு. இது எதுக்கு சொன்னா, அங்க வியாச குண்ட் அப்படின்ற ஒரு கோயில் மாதிரி இருக்கும். வியாசர் அங்க பல காலம் தங்கி ராமாயணத்தை எழுதினார் அப்படின்றது அங்க நம்பப்படுது.
இது எதுக்கு நான் இங்கே சொல்கிறேன்னா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள்னு இருவருக்கும் தனித்தனி அறை இருக்கும். அங்கே போய் நம்ம நின்று கொஞ்ச நேரம் அந்த அந்த நீர்நிலையில் நீராடி விட்டு வரணும். இறங்கும் பொழுது சுடும், அப்புறம் கொஞ்சம் பழகிடும். ஆனால் அந்த இடத்துல எப்படி தான் சுட தண்ணி சுரந்து கொண்டே இருக்குன்னு தெரியல. இத்தனைக்கும் நம்ம ஊர் மாதிரி சீதோஷ்ணத்தில் கொஞ்சம் அனல் மிக்க ஊர் கிடையாது, சுற்றிலும் ஐஸ் கட்டி மலை. இந்த இடத்துல மட்டும் அன்னைக்கு அவருக்கு சுட தண்ணி தேவைப்பட்டுதான். யாருக்கு? வியாசருக்கு. குளிர்ச்சான், ராமாயணம் எழுதினாரா, அவருக்கு சுட தண்ணி தேவைப்பட்டு தான் பர்மனண்ட்டாக ஒரு குளத்தை உண்டு பண்ணார். அவர் வச்ச அந்த சுட தண்ணி இன்னைக்கு வரும் சுடு தண்ணியாகவே இருக்கு. அப்போ இப்படியும் நீர்நிலைகள் இருக்கானா? இருக்கு. அப்போ நீரின் நிலை ஒரு இடத்துக்கும் மாறுது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படின்றாங்க. ஹியூமிடிட்டின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். ஹியூமிடிட்டி ஈரப்பதம் கொண்ட காற்று கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா மழையாக மாறும். அப்போ காற்றினுடைய ஒரு இதுவும் மாறும். இந்த பாண்டிய மன்னன் இந்த சரித்திரத்தில் முதல்ல இருக்கும் பொழுது அப்படியே பொதிகை மலை உச்சியிலே அப்படியே தென்றல் வந்தது. இதே அனல் காத்தும் சில மாதங்களில் வரும் நமக்கு. அப்போ காற்றும் தன்மை மாறுகின்றது, நீரும் தன்மை மாறுகின்றது, ஆகாயமும் தன்மை மாறும். சில நேரம் அனலாக இருக்கும், இருட்டிண்டு வரும், எப்படி வேணாலும் தன்மை மாறும். மண் தன்மை மாறும். சில இடத்தில் அலுவியல் சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அரிசி நெல் சாகுபடிக்கு ஏற்றது. சில இடத்துல கோதுமை, சில இடத்துல சிவந்த மண்ணுன்னு சொல்லுவாங்க, கருப்பு மண்ணுன்னு சொல்லுவாங்க. இப்படி மண்ணும் மாறும். நெருப்பு ஒன்று மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இங்கேயும் சுடும், அண்டார்டிகாலையும் சுடும். இங்கே கொஞ்சம் கம்மியாக சுடும், வேற ஊரில் ஜாஸ்தியாக சுடுமானா கிடையாது. சுடப்போவதனுடைய தன்மை எந்த ஊர்லேயுமே மாறாது. அதே மாதிரி எந்த இடத்துல ஒரு சுடரை ஏற்றினாலும் மேல் நோக்கி ஏறும். இப்படி வச்சு பார்த்தோன்னா வத்தி குச்சியே இப்படி தான் எரியும். அதை இப்படி விளக்கேற்றும் பொழுது நம்ம இப்படி வைப்போம் இல்லையா, அப்பவும் எப்படி தான் எரிய போகுது, அது மேல் நோக்கி. அப்போ நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் இந்த ஆன்மா என்ற ஒளி மேல் நோக்கி செல்லத்தான் இங்கே வந்திருக்கின்றது என்பதை உணர்த்தும், மாபெரும் உண்மையை உணர்த்தும் ஒரு அற்புதமான பூதம் எதுனா நெருப்பு. எந்த இடத்துலையுமே தன்மையும் மாறலி. இப்போ நான் உங்ககிட்ட எப்படி இருக்கணும், நாளைக்கு ஏதோ எதேச்சியாக பார்த்தாலும் நம்ம இதே மாதிரி அன்போட பழகணும். அப்படி தன்மை மாறாமல் மேல் நோக்கி இருக்கும் அந்த நெருப்பு தான் அந்த பஞ்சபூதங்களில் சிறந்ததாக முருகனுக்கு தோன்றியது. அவன் ஒரு பூ, ஆனால் நெருப்பு பூ. அவன் அப்படி நெருப்பு பூவா வரான். அப்படி வரும்பொழுது பஞ்சபூதங்களும் அப்படியே கைகோர்த்து கொண்டனவாம். எப்படி? வாயு அந்த இடத்துக்கு வரார், நான் அதை கூட்டிட்டு போறேன், ஆகாய மார்க்கமா வரார், நீர்நிலையில விடுற. அப்ப பார்வதிக்கும் முன்பு அந்த கங்கை என்ற நீர் அந்த முருகனை சுமந்ததாம். சுவாமி கூட நெற்றி பொறியில இருந்து தான் வர வச்சார். ஆனா கங்கை கொஞ்ச நேரம் சுமந்தாலும், சுமந்ததுக்கு பிறகு அங்க இருந்த மண் அப்படியே இந்த கல் மாதிரி இருக்கும்ல, அந்த இடத்துல அப்படி பட்டு அந்த இடத்துல 6 தாமரைகளா மாறிச்சான். இப்படி பஞ்சபூதங்களின் சேர்க்கையாலும் முருகப்பெருமான் வந்தான். அந்த இடத்துல 6 தாமரைகள், அங்க 6 குழந்தைகள். தாமரை மலர்கள் 6, அதில் தவழ்ந்தன குழந்தைகள் 6. அன்னை ஆவல் கொண்டாட தழுவிடும் போது குழந்தைக்கு முகங்கள் 6. 6 முகன் அவன் பேரு, 6 முகன் அவன் பேரு, பாரில் அழகில் அவனுக்கிணையாறு. அந்த வள்ளி மணாளனை வாயார வாழ்த்தி வாழ்க்கையிலே முன்னேறு. தாமரை மலர்கள் 6, அதில் தவழ்ந்தன குழந்தைகள் 6. எதுக்காக இங்க வந்தோம்னா, ஒரு பெரிய தமிழறிஞர்னு ஆரம்பித்தேன். அவர் பேர் என்னன்னா கி.ஆ.பெ. விஸ்வநாதன், முனைவர். அவருடைய அப்பா சின்ன வயசில் சோகமாக இருந்தாலும் முருகனை பாடுவார். நம்ம அப்படிதான், ஆனந்தமாக இருந்தாலும் பாடுவாராம். அதில் தான் நம்ம சில சமயம் மறந்துடும். ஆனந்தமாக இருந்தாலும் இந்த பாட்டை பாடுவாராம், சோகமாக இருந்தாலும் பாடுவாராம். அப்பா பாட 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 அந்த பாட்டு இவருக்கு மனப்பாடம் ஆச்சு. இவர் பெரிய முனைவர் பட்டம்லாம் வாங்கி தமிழில் கொஞ்சம் பெரிய ஆளாக வந்ததுக்கப்புறம் இது யார் எழுதின பாட்டு, ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு பார்த்தா யார் எழுதின பாட்டுன்னே தெரியல.
யாரோ எப்பொழுதோ முருகனுக்காக ஒரு விதை போட்டது. அப்படியே எல்லோரும் பாடி 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 இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப பிரசித்தி பெற்று வருகிறது இந்த பாடல். ஆனால் எழுதுனது யாருன்னே தெரியல. நடராஜர் 10ன்னு ஒன்று உண்டு. அதில் எல்லாத்துலேயும் ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனேன்னு வரும். இது அவிநாசி 10. வற்றாத பொய்கை வளநாடு கண்டு மலைமேல் இருந்த குமரா உற்றார் எனக்கு ஒரு பேரும் இல்லை உமையாள் தனக்கு மகனே முத்தாடை தந்து அடியேனையாளும் முருகேசன் எந்த நரசே வித்தாரமாக மயில் மீதிலேறி வரவேணும் எந்த நருகே ஆலாலமுண்டோன் மகனாகி வந்து அடியார் தமக்கு உதவி பாலூரல் உண்டு கனிவாய் திறந்து பயனஞ்செழுத்தை மறவேன் மாலான வள்ளி தனை நாடி வந்து வடிவாகி நின்ற குமரா மேலான வெற்றி மயில் மீதிலேறி வரவேணும் எந்த நருகே மயில் மீதிலேறி வரவேணும் எந்தன் அருகே அப்படின்னே வரும். ரொம்ப அழகா இருக்கும். மயில் மீது இந்த பாடலே அப்படியே கேட்க கேட்க இது வந்து ஒரு 10 அவிநாசி 10னா 10 பாட்டு இருக்கும் இல்லையா. நீங்கள் போய் அவிநாசி 10ன்னு யூடியூப்ல போடுங்க, ரொம்ப அழகா இருக்கும். இதே பொருளோடு இப்போ மணி என்ன ஒரு 7:30. இந்த சமயத்தில் நம்ம உடம்பால் இங்கே இருந்தாலும் சிவசுப்பிரமணியரை வணங்கி மனதால் திருவான்மியூர் என்ற இடத்தில் பாம்பன் சுவாமி திருக்கோயிலில் மயூரபந்தன சேவனம் நடந்துருக்கு. இந்த சமயம் தான் அங்கே நடக்குது. அவர் பாடின சண்முக கவசம் நிறைய பேருக்கு தெரியும். ஓம் சண்முகபதையே நமோ நம, ஷண்மதபதையே நமோ நம. ஷண்மத அப்படின்ற வார்த்தை பார்த்தீங்களா, ஆதிசங்கரர் சொன்ன மாதிரி ஷண்மத. ஆனால் அந்த 6 மதத்திற்கும் தலைவன் முருகப்பெருமான்னு பாம்பன் சுவாமிகள் பாடுவார். அந்த மயூர சேவை நடந்து கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் பாம்பன் சுவாமிகள் பாடிய பகை கடிதல்னு ஒரு பாடல் இருக்கு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பகைக்காகவே இருக்க. பகைனா என்ன, அந்த காலத்து சினிமா மாதிரி யாராவது அருவாளோட வீட்டு வாசல நின்னாதான் பகையானா, எனக்கெல்லாம் அப்படி பகை இல்லை. ஆனால் எனக்கு மிகப்பெரிய பகை. எல்லாரும் எனக்கு தெரிஞ்சவங்களா ஆயிட்டீங்க 6 தடவை. நான் சொன்னா என்ன, எனக்கு பெரிய பகை யார் தெரியுமா, நான் தான். எதையாவது நினச்சி கொஞ்ச நாளாக பயந்துட்டு இருப்பேன். ஒரு சமயம் உடம்பு வியாதி வந்துடுமோன்ற பயம். ஏதோ ஒரு படத்தில் பயம் பயம்னு வரல, அது எதனால் வரும்னே தெரியாது. அப்போ அந்த பயத்துக்கான பெரிய மருந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகன் என்ற பேரருள் மட்டும்தான். திருவளர் சுடருருவே சிவைகரம் அமருருவே அருமறை புகழுருவே அரவர்கள் தொழுமுருவே இருள்தவும் ஒளியுருவே என நினை எனதெதிரே குரு குகன் முதல் மயிலே கொணர்தியோ நிறைவனை. சுவாமி கிட்டேயே இல்லை. இந்த அவிநாசி 10 எப்படி பாடியிருப்பார்னா, மயில் மீதிலேறி வர வேண்டும் எந்த நருகே. முருகா நீ மயிலேறி வான். முருகனை கேட்ப. இந்த பகை கடிதல்ல முருகன்கிட்டயே பேச்சில் மயில இப்போ உன்னுடைய தலைவனை கூட்டின்னு வா, போ போ போ, உன் தலைவனை கூட்டின்னு வா, உன் தலைவனை கூட்டின்னு வா அப்படின்னு. யாருக்கு சேவகன் அந்த மயில்? முருகனுக்கு சேவகன். முருக அடியார்களா மாறிட்டோம்னா அந்த மயில் நமக்கும் சேவகனாக மாறிவிடும். அதனால அந்த மயிலை பார்த்தே ஆணையிடுவது போல பகை கடிதல் அப்படின்ற ஒரு பாடல். இதெல்லாம் நீங்க தினமும் கேட்க ஆரம்பிச்சிருங்க. தினமும் 24 மணி நேரத்துல குறைஞ்சபட்சம் 24 நிமிஷமோ இல்லை இன்னும் குறைஞ்சபட்சம்னா ஒரு 10 நிமிஷமோ முருகனுக்குன்னு வச்சிடுங்க. செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு மட்டும்தானா முருகன் நமக்கு அருள் பண்ணுவார். இன்னைக்கு கண்டிப்பா பண்ணுவார், இல்லைன்னு சொல்லலை. ஆனா 24/7 நம்ம அக்கௌண்ட்ல பணம் இருந்தா ஏடிஎம் எப்ப போனாலும் காசு கொடுக்குது. அதனாலதான் எனி டைம் மணின்னு அதுக்கு ஒரு பேர். ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின்லாம் வேற.
ஆனால் பொதுவாக ஏடிஎம் உடைய அப்ரிவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனி டைம் மணி. அப்போ நம்ம கிட்ட பணம் இருக்கும் பொழுது நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிறத எப்போ வேணாலும் நம்ம எடுத்துக்கணும். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இது உண்டானா கிடையாது. 25 வருஷத்துக்கு முன்னாடி காலையில் போய் பேங்க்கில் போய் ஒரு செக் எடுத்து சைனை போட்டு குடும்பமாக அதில் பாதி பேர் வீட்டில் ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருக்கணும், மனைவியை கூட்டின்னு போய் 2 பேரும் சைன். இப்போ அது கிடையாது. ஒரு அவசரமாக எல்லா பணத்தையும் வச்சுக்க வேணாம், போய் எடுத்தோன்னா கிடைக்கும். அப்போ நமக்கான இருப்பு தொகை இருக்குன்னா எனி டைம் ஒரு ஏடிஎம்மே பணம் கொடுக்குதா, நமக்கான புண்ணியங்கள் இருக்கும் பொழுது எனி டைம் அருள் என்று முருகப்பெருமான் வருவான். அதுதான் உண்மை. நேற்றுக்கு கூட இங்கே இருக்கிற ஒரு அடியார் ரொம்ப அழகாக அந்த அண்ணா சொல்லிட்டு இருந்தார், அம்மா நீ அந்த திருத்தணியை பற்றி சொன்ன, அங்கே யானையை பற்றி கொஞ்சம் நாளைக்கு சொல்லிடுமா. சொல்லிட்டா போச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா யானையோடு வந்திருப்ப. யார் கொடுத்த யானை? இந்திரன் கொடுத்த யானையோட இங்கே வள்ளிய கல்யாணம் பண்ணிக்கு இங்கே அதில் ஏறி வந்துட்டு 2 பேருமே தேவ மகளிர். நமக்கு தான் இங்கே பிரிவினைலாம் இருக்குது. வேழ மகளிர் வேட மகளிர்னு நம்ம இங்கே தான் பிரிவினையாக பார்க்குறோம். அதுவும் எதனாலனா, ஓ அங்கே தேவேந்திரன் இல்லத்து மகளை திருமணம் செய்த முருகன் மேல்தட்டு பெரிய ஆழ்பாவன் குரத்தி மகள், அவளையும் நான் கல்யாணம் பண்ணிட்டேன். எனக்கு இந்த ஒரு பிறப்பில் உயர்வு தாழ்வு கிடையாது என்ற ஒரு மாபெரும் உண்மையை உணர்த்தியது தான் வள்ளி தெய்வயானை அப்படின்ற அந்த திருமண சங்கம். இன்னொரு பொருளும் உண்டு. முருகன் கையில் இருக்கும் வேலாயுதம் ஞான சக்தி, ஆசைகள், அது கொடுக்கும் இச்சைகள் இருக்கும் இல்லையா, உலகத்தில் இருக்கக்கூடிய சுகபோகங்கள். இன்னைக்கெல்லாம் முருகா முருகான்னு என் கூட கேட்குறீங்க. இன்னைக்கு நைட்டு முழுக்க கரண்ட் இல்லைன்னு நான் போகும்போது சொன்னால் உங்களுக்கு ஒரு கோவம் வரதானே வரும். முருகன் அருள் இருக்க, அவனின் ஒளி உள்ளே இருக்க, எனக்கு என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு திருமுருகாற்றுப்படைய பாடிண்டே நம்மளால நைட்டு முழுக்க ஃபேன் இல்லாமல் கொசுக்கடியில் படுக்க முடியுமானா முடியாது. அப்போ நமக்கு இங்கே இருக்கிற சுகங்களும் தேவைப்படுதே, அது இச்சை. அதுதான் இச்சா சக்தி என்று உலகத்தில் இருக்கும் போகங்களை கொடுப்பாள் வள்ளி. கிரியாசக்தி என்று முக்தி கிடைப்பதற்காக என்ன பண்ணணும், உடம்பால பண்ணுங்கயா முக்தி இருக்கும். ஏன் முக்திக்கு பெரிய பிரச்சனையே நம்ம பாவங்கள். அப்ப பாவங்கள் போக்க பெரிய விஷயம் என்னன்னா உடலால் செய்யும் தொண்டு. அந்த உடல் தொண்டானது மட்டும்தான் பாவத்தை கரைக்கும். இல்லைன்னா நான் பண்ண பாவத்தை வேற எப்படி கரைக்கணும், வாழ்ந்து வாழ்ந்து கஷ்டத்தை அனுபவிச்சு கரைக்கணும். அது ஒரு வழி. அது ரொம்ப பெருசா இருக்கே, முடியலையே, தாங்க முடியலையே, எவ்வளவுதான் அடி வாங்குறது, அடின்னு அடிச்சா முடியல. அப்ப என்ன பண்ணலாம், உடல் உழைப்பால் சம்பந்தர் சொன்னது மாதிரி கைவினை செய்து என் பிரான் கழல் போற்றுதும் நாம் அடியோம்னு சொல்லி உடலால் உழைப்பு. நேற்றுக்கெல்லாம் ஐயா சொல்லும் பொழுது அந்த உழவார பணின்னு இருக்கு. ஆண்டுக்கு 2 தடவை வரணும்னு வேண்டிக்கும், ஒரு தடவை வேண்டாம். ஆண்டுக்கு 6 மாசத்துக்கு ஒரு தடவை, 6 மாசத்துக்கு இன்னொரு தடவை. ஏன்னா அடியன் வங்கியில இருந்து வரேன், நாங்கள் 2 தடவை இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் கொடுப்போம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் 4% உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் வச்சிருக்கிற வைப்பு தொகைக்கு நாங்கள் 2 டைம்ஸ் இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் பண்ணுறோம். அப்போ 2 தடவை நம்ம பண்ண வைப்பு தொகைக்கு வட்டி வரும் பொழுது நம்ம செஞ்ச பாவங்கள் நம்மையும் அறியாமல் குறைவதற்கு ஒரு 2 விதமான உடல் உழைப்போடு ஆலய உழவாரம் வருஷத்துக்கு 2 தடவை, 2 நாள் முடிச்சுக்கோங்க. முதல் கண்டினியூஸாக 2 நாள் பண்ணுறீங்களா பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறது குறைஞ்சபட்சம். யாராவது இங்கே மாதம் மாதம் வாரம் வாரம் பண்ணுறவங்க, நான் 2 தடவை தான் சொன்னேன், ஏன்னா பேங்க்கில் 2 தடவை தான் வட்டி, நீங்கள் குறைச்சிக்காதீங்க. நான் உங்களுக்கு சொல்லலை, நீங்கள் எப்போ மாதிரி பண்ணுங்கள். முடியாதவங்க, செய்யணும்னு ஆசை இருக்கிறவங்க, அவங்களாம் உடல் வருத்தி செய்யும் பொழுது தான் பாவங்கள் குறையும். ஏன்னா உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்பு எக்ஸசைஸ் பண்ணால் குறையும்ன்றது நமக்கு தெரியும். அப்போ உடலில் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும் பாவங்களும் அதே இறையோடு தொடர்பு கொண்ட உடல் உழைப்பால் தான் குறையும். அப்ப அந்த ஒரு உழவார பணியோ மக்கள் பணியோ இறை தொடர்போடு இருக்கும் பணியை நாம் செய்ய வேண்டும். ஏன், பெரிய அதிகாரியா இருக்கலாம் உங்க நிறுவனத்துல, ஆனா இங்க நம்ம இப்படி அலகிடும் பொழுது, அலகிடுறது தான் பெருக்கிறது, அப்படி பெருக்கும் பொழுது அந்த தொடப்பத்தை எடுத்து பண்ணும் பொழுது நான் சுவாமிக்கு அடிமைன்னு இருக்கும் பொழுது என்னையும் மீறி ஒரு அகம்பாவம் போயிடுது. இல்லைன்னா சாதாரணமாக அலுவலகத்தில் அன்னைக்கு வேலை பண்ணுற சகோதரி வரலன்னா நான் தொடப்பத்தை எடுத்துருவேனா, மாட்டேன். ஏங்க வரல, யாரையாவது விட்டு பண்ணுங்க அப்படின்னு ஒரு அதிகாரியாக இருக்கும் பொழுது சொல்லக்கூடிய இடத்தில் நம்ம இருந்தோன்னா நமக்கு அங்கே அந்த மாதிரி பண்ண முடியாது. அப்போ ஏதோ ஒரு இடத்துல என்னையும் மீறி எனக்கு ஏவல் செய்ய ஆட்கள் இருக்காங்கன்னு வந்துடும். அது அந்த இடத்துல மட்டும்தான். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பல ஐஐடியில் இருக்கக்கூடிய நிறுவனத்து தலைவர்கள் பலரும் இன்னைக்கு வந்தாங்கன்னா குருமார்களை சந்திக்கும் பொழுது எதுவுமே இல்லைன்னு வருவாங்க. சின்ன ஒரு வேஷ்டி துண்டை கட்டிட்டு, அது வேற இது வேற.
அப்படின்னு சைவ மார்க்கத்தில் ஆகட்டும் வைணவ மார்க்கத்தில் ஆகட்டும் குரு கிட்ட வரும்போது நான் ஒண்ணுமே இல்லாத எதுவுமே தெரியாதவன்னு வருவான். அதுதான் அது மாதிரி இருக்கும் பொழுது என்ன ஆகும், நம்மையும் அறியாமல் நமக்குள்ள இருக்கிற அகந்தை கொஞ்சம் குறைஞ்சிரும். நம்ம கண்டிப்பா நடிகை மாதிரி தொடப்பத்தை எடுத்துட்டு ஒரு போட்டோவை கொடுத்துட்டு போறது இல்லை, இந்தாங்க நான் பெருக்கிறேன், நம்ம நிஜமாவே ஏதோ பண்ணிடுவோம். அப்படி பண்ணும் பொழுது ஓ நான் எந்த இடத்துல எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் அது இறைவன் கொடுத்த பிச்சை போல, இங்கே உனக்கு மட்டும் வேலை பண்ணுறேன், உனக்கு வேலை பண்ண எனக்கு வெக்கமே இல்லை, ஆனால் வேற எந்த இடத்துலையும் தாழ்த்தி விடாதே என்று இறைவனுக்கு மட்டும் வணங்கினோம் என்றால் அது இறைவனுக்கு நல்லதல்ல, நமக்கு நல்லது. ஏன்னா இந்த அகம்பாவம் வந்துடுது பாருங்க, 4 பேர் வேலை பண்ணும்போது யாராவது வருவாங்க, மேடம் தண்ணி எடுத்துன்னு வந்து வைக்கட்டான்னு கேட்பாங்க. அப்படி கேட்குறவர் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு 5 வயசு பெரியவராக இருப்பார். வீட்டில் நம்ம அப்பாவை வேலை வாங்குவோமானா மாட்டோம், அவர் வந்து கேட்பார் மேடம் தண்ணின்னு. அந்த சமயத்தில் ஒரு நன்றி சொல்லலாம், தேங்க்ஸ் நான் சொல்லுவோம், அண்ணான்னு கூப்பிடலாம், தப்பில்லை, ஏதோ வேலைக்காக வந்திருக்கார், அவர் படிச்சிருந்தா அவர் எனக்கு மேலே இருந்திருப்பார் இல்லையா. அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த அகம்பாவம், அங்கே இருக்கக்கூடிய அந்த மெத்தத்தனத்தை எல்லாம் குறைக்கிறதுக்கு இந்த உழவார பணி என்பது கண்டிப்பாக நமக்கு தேவை. அதனால் தினமும் ஒரு 10-14 நிமிஷம் முருகனுக்குன்னு வச்சுருங்க. திங்கக்கிழமையா இந்த பாட்டு அவிநாசி 10, செவ்வாய்க்கிழமையா பகை கடிதல், புதன்கிழமையா சண்முக கவசம், வியாழக்கிழமையா 2 திருப்புகழ், வெள்ளிக்கிழமையா கந்தர் அனுபூதி. சூலமங்கலம் அம்மாவுடைய அந்த கந்தர் அனுபூதிலாம் கேட்டிங்கன்னா அப்படியே ஒரு கிடுகிடுன்னு பாடுவாங்க, ஆனால் ஆனந்தமாக இருக்கும். சண்முக கவசம் அப்படின்னா டிஎம்எஸ் ஐயாது நான் வச்சுருக்கேன், நேரம் இருந்தால் சீர்காழி ஐயாது கேட்போம், 22 நிமிஷம். அது கொஞ்சம் நேரம் கம்மியாக இருந்ததுன்னா டிஎம்எஸ் ஐயாது 6 நிமிஷம் 15 செகண்டில் முடிஞ்சிடும் எனக்கு. அப்போ எனக்கு இன்னும் 2-3 தடவை ஜாஸ்தி சொல்லக்கூடிய நேரம் கிடச்சிரும். அப்போ அது மாதிரி அப்போ ஏதாவது வேலை பண்ணும் பொழுது கூட உங்களையும் அறியாமல் இந்த மாதிரி பாட்டை போட்டு விட்டுடுங்கன்ற. அதில் முக்கியமாக திருமுருகாற்றுப்படை நம்மக்கிட்ட தெரியவே இல்லைங்க, ரொம்ப நாளாக கேட்குறோம். நக்கீரரை பற்றி தெரியும், திருமுருகாற்றுப்படையை பற்றி தெரியுது, நிறைய பேருக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும். அதனால தான் இன்று அறுபடைன்ற தலங்கள் கண்ணுக்கு தெரிந்தன அப்படின்ற வரை தெரியும். ஆனால் திருமுருகாற்றுப்படையை கேட்குற பழக்கம் நம்ம யாருக்குமே. நிறைய பேர் பாடியிருக்காங்க, பாம்பே சகோதரிகள் நிறைய பேர். அதனால் முதல் நாளே உட்கார்ந்து படிங்கன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா வார்த்தைகள் வந்து கொஞ்சம் அழகான தமிழில் இருக்குது. அந்த அளவு தமிழை படிக்க தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஒரு 48 நாள் சங்கல்பம் வச்சுக்கலாம். அடிய நேர்காணலில் சொல்லியிருந்தேன், 26 கிறிஸ்மஸ்க்கு அடுத்த நாள் அன்றைக்கி தான் நான் இன்றைக்கி இங்கே வந்து பேச ஆரம்பித்தேன். அந்த 26ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 11 தைப்பூசம் அன்னைக்கு வரைக்கும் அட்டஸ்ட்ரெச்சு 48 நாள் விரதம் இருக்கலாம். முருகனுக்கு விரதம்னா மாலை அணிந்து காப்பு கட்டியெல்லாம் இருக்கிறவங்க இருக்கலாம். இல்லை அந்த அளவு நியமங்கள் கடைபிடிக்கிறது கஷ்டம்னா 2 விஷயம் பண்ணுங்க. என்ன, உணவு நம்ம சாப்பிட்றதுலேருந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம், இல்லை எளிமைப்படுத்திக்கலாம். சுகபோகத்திலேருந்து எளிமைப்படுத்திக்கலாம். 3 வேளைனா 2 வேளை சாப்பிட்டு 1 வேளை பழம், 3 வேளை சாப்பிட்றோன்னா அதில் 1 வேளை சாப்பிட்டு 2 வேளை பழமோ அது மாதிரி ஏதாவது. இன்னொன்று 10 நிமிஷம் நான் வழிபாடு பண்ணோன்னா 20 நிமிஷமாக அதை மாற்றிக்கணும். இன்னொன்று, வீட்டு பக்கத்தில் கண்டிப்பாக ஒரு கோயில் இருக்கும், அங்கே முருகர் சன்னதி இருக்கும், அவரை போய் நான் பார்ப்பேன். சின்ன சின்ன விஷயம் அப்படி நான் செய்யும் பொழுது ஒரு விஷயத்தை நான் நோக்கி பண்ணுறேன். நம்மலாம் எல்லாருமே வணங்குபவர்கள். நீங்கள் எல்லாருமே கோயிலுக்கு விரதம் இருந்தால் தான் போவீங்களா? இல்லையே. இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கீங்க? பேச்சை கேட்கணும், முருகனை பற்றி கொஞ்சம் நேரம், அந்த 1 மணி நேரம் அவனை பற்றி நினைக்கலாம்ல. வீட்டில் நான் போயிட்டு ஃபேன் போட்டு ஏசிலாம் போட்டு கதவை சாத்திட்டு அப்படி கண்ணை மூடி நினைக்கலான்னு பார்த்தா தூக்கம் வருது, முடியலை. எங்கள் சித்தி சொல்லுவாங்கப்பா, இந்த சண்முக கவசம் படிக்க ஆரம்பித்தா மட்டும் இந்த வினை பாருப்பா எனக்கு தூக்கமே வராது, படிக்க ஆரம்பித்தா 2வது தடவை தூங்கிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் வெளியில் வந்தால் தூக்கம் வரல. என்னவோ அந்த வினையானது தூங்க வைக்கின்றது, அந்த அஞ்ஞானம்ன்ற இருளுக்கு இழுத்துண்டே போகும். அதை முயற்சி பண்ணி நாமே நம்மை கேளிக்கைகள் மாதிரி ஆக்கிண்டு வரணும். இந்த 5ஆம் படை வீட்டில் குன்றுதோறாடல் தான் அவர் தெளிவாக வார்த்தையை திருமுருகாற்றுப்படையில் சொல்லியிருக்கார். ஆனால் நம்ம அருணகிரியார் வழியிலிருந்து பார்க்கும் பொழுது அவர் திருத்தணின்னு கொண்டாடுறார். திருத்தணி எப்பேற்பட்ட தலம்னு நேத்தி தான் பார்த்தோம். எவ்வளவு அருட்கதைகள். தணிகைமணி செங்கல்வராயன் பிள்ளை ஐயா அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை பார்த்தோம், முத்துசுவாமி தீட்சிதரது பார்த்தோம், வாரியார் சுவாமிகளுடைய வாழ்க்கையில் நடந்த திருத்தணி அற்புதத்தை பார்த்தோம். நேத்தி முழுக்க திருத்தணி வைப்பு. அதனால திருத்தணின் கொண்டாடினாலும் தவறல்ல. திருத்தணியையும் தாண்டி எங்கெல்லாம் குன்றின் மேல் முருகன் இருக்கின்றானோ அந்த இடத்தில் இருக்கும் அத்தனை கோயிலும் நம்முடைய திருமுருகாற்றுப்படையில் வந்துவிட்டு அவ்வளவுதான். இப்ப அங்கிருந்து நேரா பார்த்தீங்கன்னா இருப்பதில் 317 வரிகள் கொண்டது இந்த திருமுருகாற்றுப்படை. இது கேட்க கேட்க ஒரு நல்ல ராகத்துல இருந்தா கந்தசஷ்டி கவசம் மாதிரி நமக்கு பழகி வச்சிருப்போம்.
அதை நம்ம பண்ண தவறிட்டோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி நான்லாம் சின்ன வயசில் நினச்சிப்பேன், கேட்ட உடனே ஒரு பூதம் வந்து கொடுத்துருச்சுனா, ஒரு ஜீனி பூதம் அப்படிலாம் யோசிச்சிருப்போம். நம்ம எல்லாருமே யோசிச்சிருப்போம் இல்லையா? இன்னைக்கு அது மாதிரி கேட்ட பாட்டை கொடுக்கும். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ திரைப்பட பாடலோ இல்லை முருகர் பாடலோ கேட்ட உடனே கிடைக்குமானா கிடைக்காது. அதுக்கு ரேடியோவில் உட்காருவோம், யாராவது அந்த பாட்டை கேட்டிருக்கணும், ஒரு 4 பேர் பேரை சொல்லி இவங்க கேட்டிருக்காங்க, நேர் விருப்பம்னு அந்த பாட்டு வரும்பொழுது இவ்வளோ கிடைக்கிறத தாண்டி என்னைக்கோ எப்போவோ நமக்கு பிடிச்ச பாட்டு வரும் பொழுது ஆனந்தமாக இருக்கும் அதை கேட்க. ஏன்னா கிடைக்காதது கிடைக்குது. ஒரு ஒளியும் ஒளியும்லாம் நமக்கு பிடிச்ச பாட்டு. அதே மாதிரி அதிகாலை வேளையில் 6லிருந்து 6:15 பார்த்தீங்கன்னா ரேடியோவில் சுவாமி பாட்டெல்லாம் போடுவோம். இப்போ என்னதான் கிடைச்சாலும் மார்கழியில் கபாலீஸ்வரர் கோயில் போகும்பொழுது அந்த டீ கடையில் அந்த இதுவை வைப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பாட்டு காலையில் கேட்கறதுக்கு வந்து நல்லா இருக்கும். கிடைக்காம இருக்கும் பொழுது அந்த ஒரு பாடல் கேட்கும் பொழுது அப்படியே அங்கேயே உட்கார்ந்து கேட்ட நாட்கள் எல்லாம் உண்டு. இன்னைக்கு எல்லாமே கிடைக்குது. அதனால திருமுருகாற்றுப்படைன்னு போடுங்க. நிறைய பேர் பாடியிருக்காங்க. எந்த ராகம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, இல்லை யார் பாடினது எளிமையாக இருக்கா, நேரம் குறைவாக இருக்கா, உங்களுக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கும் இல்லையா, அதில் கேட்டுட்டு இன்னிலிருந்து 5 நாள் குறைஞ்சிருக்கா, அப்போ 42 நாள் இருக்குது இன்னும். அங்கேருந்து நம்ம இன்னும் நீட்டிக்கலாம். அதாவது 11னா 16 வரை நீட்டிக்கலாம். நான் விரதத்தை பற்றி சொல்லலாம், அது உங்கள் விருப்பம். திருமுருகாற்றுப்படையை கேட்கலான்னு வைக்கலாமே. ஏன்னா திருமுருகாற்றுப்படையினுடைய பெருமையை பற்றி கேட்டுட்டோம். ஒரு விஷயத்துடைய பெருமையை பற்றி கேட்கும் பொழுது அங்கே போகணும்னு ஆசை இருக்கும். உங்களுக்கு திருவாரூரை பற்றி கேட்ட உடனே அங்கே போகணும்னு ஆசை வந்தது சொன்னீங்க நீங்கள். அப்போ ஒரு விஷயத்தை பற்றி கேட்கும் பொழுது அந்த இடத்துக்கு போகணும், அதை அனுபவிக்கணும்னு இருக்கும். அப்போ இந்த 5 நாள் 6 நாள் கேட்டதின் பயன் என்னன்னா, திருமுருகாற்றுப்படையை கேட்கணும், காதால விடாமல் கேட்கணும். 317 வரிகள் தான். அதுக்கப்புறம் ஒரு 10 வெண்பாக்கள் சேர்ந்துருக்கு. அது அவர் எழுதினது அப்படின்ற கருத்தும் இருக்கு, அவர் எழுதாமல் காலத்தில் பலரும் எழுதி வைத்ததுன்னு இருக்கு. எதுவாக இருந்தால் அதுவும் முருகரை பற்றி. ஆனால் அந்த 10 பாடல்களும் அவ்வளோ அருமையான பாடல். உண்மையாக திருமுருகாற்றுப்படையில் எந்த சந்தேகமும் இல்லாமல் நக்கீரர் எழுதிய பாடலில் 4 வரி கூட தெரிய மாட்டேது. ஆனால் சர்ச்சைக்குரிய அந்த 10 பாடலில் 2-3 பாட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை பற்றியும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அதை பிரிக்க முடியல. அதுவும் அது அப்படியே முருக பக்தியில் போய் உட்கார்ந்துட்ட பாடல். அதனால் யாராவது ஒருத்தர் தான் ஒரு 10 நாள் போட்டுருங்க. போட்ட உடனே அந்த வார்த்தைகள் நமக்கு பழக்கமாகும். அந்த வார்த்தைகள் பழகும் பொழுது ஒரு 10-15 நாள்ல இருந்து ஒரு புக்கை பார்த்து, இல்லை அதுவுமே இதில் பிடிஎஃப்ல வருது, திருமுருகாற்றுப்படை லிரிக்ஸ்ன்னு போட்டுருங்க, வந்துடுது. இது வந்து நல்ல பூதமா கெட்ட பூதமான்றது என் கையில் தான் இருக்கு. எனக்கு இது ரொம்ப நல்ல ஒரு அற்புதமான அடிமை பூதம். கேட்டதை இப்படி பண்ணும்பொழுது இப்படி நான் டைப் படிப்பேன், எனக்கு கொடுத்துரும். எல்லா குறிப்பும் அதில் வச்சுப்பேன். அவ்வளோ அருமையானது. அதனால் ஒரு 10-15 நாளுக்கு அப்புறம் நீங்கள் ஃபாலோ பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடும். அப்படியே படிங்க. ஏன்னா 48 நாள் இதில் ஒரு அழகான விஷயம்னா, திருமுருகாற்றுப்படையை படிங்கன்னே சொல்லலையா, கேட்டாலே போதும்னு இருக்கு. அதனால தான் ஒரு 10 நாளில் கேட்டே விட்டுருங்கன்னு நான் சொல்லிட்டேன். கேட்க 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 ரொம்ப அந்த வார்த்தைகள் பரிச்சயமாகும். அதுக்கப்புறம் கூட படிக்கலாம். 317 25 நிமிஷம், அரை மணி நேரத்தில் முடிஞ்சிடுது. மிஞ்சி போனால் 40 நிமிஷம். அதுக்கப்புறம் நமக்கே அந்த வார்த்தைகள்லாம் பரிச்சயமாக. அதனால திருமுருகாற்றுப்படைன்னு முதலில் முருகனை அடையாளம் கண்டெடுத்த நூலை பரப்புவது நம் ஒவ்வொருத்தருடைய கடமை. அப்படிதான் மகா பெரியவரும் வாரியார் சுவாமிகளும் மாபெரும் புரட்சி பண்ணும் பொழுது தான் இன்னைக்கு திருப்பாவை திருவெம்பாவை எல்லா இடத்துலையும் பேசினாலும் 1950 தான் அது மறுபுரட்சி செய்யப்பட்டது. அது வரைக்கும் அதில் பெரிய என்ன சொல்றது, விழிப்புணர்வு கிடையாது நிறைய பேருக்கு. அதனால இது நம்முடைய கடமை. திருமுருகாற்றுப்படையை நம்ம உலகம் அறிய பரப்ப வேண்டும் அப்படின்ற விண்ணப்பத்தோட இன்றைய பாடலுக்கு போகலாம். அதனால திருத்தணியை பற்றி ஐயா சொல்ல சொன்னாரு. அங்கே யானை இருக்கும், திரும்பிய நிலையில் இருக்கும் அந்த யானை நம்மை வரவேற்கும் கோலத்தில். அப்படி திருத்தணிகை முருகனை வணங்கி அங்கே வஜ்ராயுதம் வச்சிட்டு இருப்பார் முருகன். அங்கேருந்து அப்படியே பழிப்பாவத்தோடு நம்ம நக்கீரர் கூட வந்தோம் இல்லையா, அவர் கூட போகிறது கடமை. ஏன்னா அவர் கொடுத்த இன்பத்தை அனுபவித்தோம். ஒவ்வொரு தலமாக கூட்டின்னு போய் புகழ சொல்லும் பொழுது அவரோட போனோம். இப்போ அவருக்கு ஏற்பட்ட அந்த பழியை நீக்கும் பொழுதும் நம்ம அவரோட போனோம் இல்லையா. ஏன்னா இப்போ திருத்தணியில் இருக்கிற நமக்கு, உங்களுக்கு இல்லை எனக்கு கொஞ்சம் சுயநலம், நக்கீரர்கிட்ட போய் பர்மிஷன் கேட்பேன். திருத்தணிலேருந்து மயிலை சென்னை கொஞ்சம் பக்கம், மதுரை போயிட்டு வர்றது கஷ்டம், நான் இங்கேருந்தே உத்தரவு வாங்கிட்டா நான் கிளம்பிடுவேன். அதனால் அதெல்லாம் நம்ம யாரும் பண்ண வேண்டாம். அதனால் பரவாயில்ல, மதுரைக்கே போயிட்டு வரலாம், அங்கேருந்து வைகை எக்ஸ்பிரஸ் பிடிச்சிட்டு மீனாட்சியை பார்த்துட்டு வரலான்ட்டு அவரோடையே நம்ம எல்லாரும்
மதுரைக்கு மதுரை போன உடனே அழகர் மலைக்கு போறார். அதுக்கு பேரு திருமாலிருஞ்சோலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வைணவர்கள் கொண்டாடும் தலம். ஆண்டாள் பாசுரத்திலெல்லாம் திருமாலிருஞ்சோலை பெருமாளை வேண்டி அவர்கிட்ட வேண்டி ரங்கநாதரை கரம் பிடித்தாள் ஆண்டாள். அப்படி ஒரு சரித்திரம். அப்படியே உருகிறா திருமாலிருஞ்சோலை. ஏன்னா அவங்க அப்பாவோட அவ திருவில்லிபுத்தூரில் பிறந்தாலும் அப்பா கூட்டிட்டு வந்த தலம் பாண்டிய நாட்டு தலத்தில் உள்ள திருமாலிருஞ்சோலை. அங்க சுந்தர தோழினன் சுந்தர ராஜப்பெருமாள்னு அப்படியே நின்ற கோலத்துல பெருமாள் அவ்வளோ அழகா இருப்பார். அழகர் அப்படின்னா ஒரு வர்க்கம்லாம் கிடையாது. அழகரை எல்லா சாமானிய மக்கள் கொண்டாடுவாங்க பாருங்களேன். அவருக்காக அடியே நேர்முக வர்ணனையெல்லாம் பண்ணும் பொழுது 400க்கும் மேல மண்டகப்படிங்க. 400 இடத்துக்கும் மேல நின்று மரியாதை வாங்கிட்டு போவார். இதுல என்ன அழகுனா, திருமால் கோயில இருக்கிற சுவாமிக்கெல்லாம் மடப்பள்ளி அப்படின்ற இடத்துல இருந்து வர தளிகை மட்டும்தான் கொடுப்பாங்க. ஆனா இந்த அழகர் வெளியில வராருல, தளிகையெல்லாம் கிடையாது. அன்போட உங்க வீட்டில் ஒரு சக்கரை பொங்கலை பண்ணிட்டு நைவேத்தியம் பண்ணாலும் சாப்பிடுவார். நம்ம வீட்டில் பண்றதை கூட ஏத்துப்பார். அந்த அளவு கல் அழகர்ன்ற பெயரோட வருவார். ஏன்பா கல் அழகர்னா நம்ம மனசை திருடிண்டே போயிடுவார். அடுத்த வருஷம் அவர் எப்ப சித்திரை விழாக்கு வருவாருன்ற மாதிரி ஏங்க வச்சுட்டு போயிடுவார். அதனால கல் அழகர் அப்படின்ற பேர்ல பரிமேல் ஒரு பெருமாளாக வருவார். அவர் தான் உற்சவமூர்த்தி. அவர் கிளம்பும் பொழுது பார்த்தீங்கன்னா அங்க கருப்புன்னு இருப்பார், பெரிய தெய்வம். ஒரு சமயம் அங்க இருக்கக்கூடிய ஒரு தேர் திருவிழாவின் போது போனோங்க. அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் தெரியாது எங்களுக்கு, போயாச்சு நாங்க ஃபேமிலியோட. அழகர் மலையும் பழமுதிர்ச்சோலையும் பார்க்கணும்னு 2 வருஷத்துக்கு முன்னாடி கிளம்பிட்டோம். மதுரைக்குள்ள போயிட்டோம். அழகர் மலையை போறோம் போறோம் போறோம். பக்கத்துல இந்த திரைப்படத்துல தான் நாங்கெல்லாம் பார்த்த அனுபவம். சென்னை அழகான கோயில் நகரங்களா இருக்கக்கூடிய அந்த காஞ்சிபுரம் கும்பகோணம் மாதிரி சென்னைக்கும் குறைவே இல்லாத கோயில்கள் இருக்கு. அங்கதான் அடியன் பிறந்து வளர்ந்தானா கிராமத்தின் அழகை பார்க்கிற கொடுப்பனெல்லாம் எனக்கு இல்லை. வண்டி கட்டிட்டு மக்களா போறாங்க. எங்க போறீங்கன்னு பார்த்தா அழகருக்கு அன்னைக்கு தேரை பார்க்க குடும்பமா கருப்பு தான் அவங்களுக்கு குலதெய்வம். அதனால தேர் விழாக்கு வந்துட்டாங்க. வந்தவங்க எல்லாரும் அங்கேயே உட்காந்து சமைக்கிறாங்க. அது மாதிரி ஒரு குடும்ப ஒற்றுமையோட அந்த வாய்ப்பெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொடுத்தோமானே தெரியாது. கொஞ்ச நேரத்துக்கு மேல வெயில்ல குழந்தைய யாராவது கூட்டிட்டு போனாலே என் குழந்தை வெயில்ல தாங்க மாட்டான்னு தசரதருக்கும் மேல சொல்லிட்டு வந்துடும். அவர் தான் விஸ்வாமித்திரரோட ராமர் அனுப்ப ரொம்ப யோசிச்சேன். அது மாதிரி நான் வந்துட்டுமா, நான்லாம் அந்த காலத்தில் அங்கே வந்திருக்கேன், என் பொண்ணுக்கு அந்த மாதிரி பழக்கம் இல்லை. பேரம் பேத்தினா இன்னும் சொல்லவே வேண்டாம். கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கணும்னு எங்கேயுமே இது பண்ணுறதில்ல. என்ன பிரச்சனை ஆடுதுன்னா, ஏமாற்றமோ கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய அந்த கிளைமேட்டையோ கொடுக்காததால நாளைக்கு இந்த பசங்க எப்படி போய் தாங்குவாங்க? கொஞ்சம் ஏமாற்றத்தையும் கொடுக்கலாம். நம்ம வீட்டில் ஒரு தடவை வாங்கி கொடுக்குறோம்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்க முடிகிற நிலைமை இருக்கு. ஆனாலும் முடியலன்னு ஒரு தடவை சொல்லுங்க. ஏமாற்றத்தையும் அந்த குழந்தைகள் பழகிக்கொள்ளும். ஏன்னா நாளைக்கு நிஜமாவே சமுதாயத்தில் ஏமாறும் பொழுது அவங்களால தாங்கிக்கவே முடியும். இங்கே ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு, பேம்பர்ட் கிட்ஸ் அப்படின்வாங்க. அப்படியே பாராட்டி சீராட்டி நம்மலாம் வளர்த்துடுறோம். அதனால ஏமாற்றமும் கொடுக்கவே அந்த இடத்துல அப்படி அவங்க அந்த சுந்தர தோழினன் சுந்தரராஜ பெருமாளை வணங்கினார். ஆண்டாள் அவங்க அப்பாவோட போனார். போய் பார்த்தா அப்பாவை அழறா. எல்லாம் திருமால், அங்க இருக்கிறதும் யாரு திருமால். ஆனா இவளுக்கு யார் மேல ஆசைனா ஸ்ரீ ரங்கநாதர் ரங்கமன்னார் மேல ஆசை. அதனால சுந்தரராஜ பெருமாளிடம் பூதேவியான ஆண்டாள் வேண்டிக் கொண்டாலாம், எனக்கு ரங்கநாதரோட கல்யாணம் பண்ணி வச்சிடுறியா எப்படியாவது. அப்படி கல்யாணம் பண்ணி வச்சுட்டா சில சமயம் வேண்டும் பொழுது யோசிக்காம நம்ம வேண்டிடுவோம். அதை நிறைவேற்றுறதுக்குள்ள நம்ம ரொம்ப நாள் எடுத்துப்போம். அதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே அனுபவம் உண்டு. நான் 100 தடா அப்படின்னா ஒரு அண்டா, 100 அண்டா வெண்ணையும் 100 அண்டா அக்கார வடிசலம் பண்ணித்தரேன்னு இந்த குட்டி பொண்ணு வேண்டிக்குச்சு. அதுக்கப்புறம் திருவில்லிபுத்தூர் வரா, திருப்பாவை நோன்பு இருக்கா மார்கழியில், வாரணமாயிரம் சூழவலம் அப்படின்ற ரொம்ப அழகான வாரணமாயிரம்ன்ற பாசுரம் பாடுறா. ரங்கநாதரை போய் பார்க்கறா, அவரோடைய ஐக்கியமாயிட்டான். ஆனா அவ ஒரு வேண்டுதல் ஒன்று வச்சுட்டு போயிருக்கு. கூட பிறந்தவங்க யாராவது இருந்தா தங்கச்சி பாதிலே விட்டுட்டு போன கடனை அண்ணனுங்க தங்கச்சிக்கு கல்யாணம் ஆயிட்டா பண்ணி கொடுத்துருவான். இது யாருக்குமே தெரியாது, அந்த பாசுரங்கள்ல மட்டும் இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ராமானுஜர் வராராம்.
ராமானுஜர் வந்து இந்த பாசுரத்தை திருமாலிருஞ்சோலைன்ற அழகர் கோயிலில் உட்காந்து படிச்சுட்டே வந்தாராம். இந்த லைன் வருதான் அவருக்கு. இருங்க எல்லாரும் நாளைக்கு என்ன பண்ணுங்க, சிஷ்யர்கள் கிட்ட சொல்லிட்டாராம், ஒரு 100 அண்டா வெண்ணையும் 100 அண்டா அக்கார வடிசலும் பண்ணி கொடுத்துருங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஆண்டாள் அந்த வேண்டுதலை நிறைவேற்றின குறிப்பு எங்கேயுமே இல்லை. அவ பாட்டு வேண்டிண்டா, வேண்டுதலையும் சுந்தரராஜ பெருமாள் நிறைவேற்றி இப்போ அவ வந்து ஸ்ரீரங்கத்தையே அலங்கரிக்கிறான். ஆனால் இந்த வேண்டுதலை யார் நிறைவேற்றி வைப்பா? அவளுக்கு நான் தான் நிறைவேற்றி வைக்கணும்னு அடுத்த நாள் 100 தடா வெண்ணையும் அக்கார வடிசலையும் கொடுத்தாராம். அது என்னங்க அக்கார வடிசல்? கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா. கூடாரவல்லின்னு நமக்கு சொல்லி பழக்கம். கூடாரை வெல்லும் ஸ்ரீ கோவிந்தா. அந்த பாட்டுல ரொம்ப அழகா பால் சோறு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்படின்னா என்ன, சக்கரை பொங்கல் மாதிரி தான், ஆனா பாலிலேயே அந்த அரிசியை வேக வச்சு அதுக்கப்புறம் நல்லா நெய்யும் நல்ல பாகு வெள்ளைப்பாகையும் எடுத்து அந்த நெய்யாலேயே பண்ணணும். அப்பதான் அதை சாப்பிடும்போது அப்படியே முழங்கை வழியார நெய் ஒழுக ஒழுக சாப்பிட்டோம். இதை நம்ம கற்பனை பண்ணிக்கலாம். ரொம்ப சாப்பிடக்கூடாது, உங்களுக்கு சொல்லலை, நான் எனக்கு சொல்லிட்டேன். ஏன்னா ஆண்டாள் முழங்கை வழியார நெய் வழிய வழிய சாப்பிட்டாலும் வீடு வீடாக நடந்து போய் தோழியை குட்டின்னு போய் நடக்கிற பழக்கம் வச்சுட்டு இருந்தோம். நாங்கள் அங்கேயும் எங்கேயும் வண்டியில் போயிட்டு அவசரம் இந்த நெய் சோறை மட்டும் சாப்பிட்டுட்டு நடைப்பழக்கமே இல்லைன்னா என்ன பண்ணுறது? அதனால் ஆண்டாள் ஹெல்தியான லைஃப் ஸ்டைலையும் வாழ்ந்துட்டு நெய் சோறு சாப்பிட்டாள். அதனால் பால் சோறு சாப்பிட்டாள். இப்படி வேண்டினாள். அதை ராமானுஜர் செஞ்சார். அதனால தான் ஒவ்வொரு கோயிலையும் ஆண்டாள் எப்படிங்க நிற்பா? நின்ன கோலத்தில் தானே இருப்பா. பெருமாள் 5 கோலத்தில் இருப்பார். என்ன 5 கோலம்? 3 கோலம் தானே? அப்படி தானே கேட்குறீங்க? நீங்கள் சொல்லுங்கள், என்னென்ன கோலத்தில் பெருமாளை தரிசிக்கலாம்? பரந்தான். எங்கே போகணும்? அதாவது சுவாமி வந்து கிடந்த கோலத்தில் இருப்பார் திருமால். எங்கே? ரங்கநாதர் கோயில். ஒரு கோயில் சொல்கிறேன், நிறைய கோயில் அப்போ கூட தான் நிறைய இருக்கு. சாரங்கபாணி ஒரு கோயில் உதாரணத்துக்கு. அமர்ந்த கோலத்தில் நத்தம்னு ஒரு கோயில், நவ திருப்பதியில். நின்ற கோலத்தில் பார்த்தசாரதி இருப்பார். 5ஆம் தேதியிலேருந்து மீசை இல்லாமல் அவரை தரிசிக்கலாம் ஒரு 3 நாள். இந்த 3 தானே தெரியும். நின்றான், இருந்தான், கிடந்தான், இதுதானே தெரியும். 5 கோலம் இருக்கான். சரி, 5 கோலத்தையும் ஒரே கோயிலில் பார்த்துடலாமா? வாங்க மயிலாப்பூருக்கு, திருவல்லிக்கேணிக்கு வந்துருங்க. வந்தீங்கன்னா நின்ற கோலத்தில் வேங்கடகிருஷ்ணன் உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? பார்த்தசாரதி அவரை தெரியும். ஆனா கோயிலுக்கான மூல பெருமாள் யாருன்னா ரங்கநாதர். இவர் அப்புறமா வந்தவர். ஆனா கோயிலுக்கான மூல பெருமாள் கிடந்த கோலத்தில் இருக்கும் ரங்கநாதர். அடுத்தது அமர்ந்த கோலம். அமர்ந்த கோலத்தில் யோக நரசிம்மர் இருப்பார். 3 ஆயிடுச்சா? நடந்த கோலத்தில் சக்கரவர்த்தி திருமகனாக ராமபிரான் இருப்பார். வரதராஜ பெருமாள் நித்திய கருட சேவையில் கருடன் மீது பரந்த கோலத்தில் இருப்பார். அதனால திருவல்லிக்கேணி வந்தா அடுத்த தடவை வேங்கடகிருஷ்ணனை நின்ற கோலத்தில், ரங்கநாதரை கிடந்த கோலத்தில், யோக நரசிம்மரை இருந்த கோலத்தில், சக்கரவர்த்தி திருமகனாம் ராமனை நடந்த கோலத்தில், வரதராஜ பெருமாளை பரந்த கோலத்தில்னு 5 கோலத்தையும் ஒரே திருக்கோயிலில் பார்க்க வேண்டும் என்றால் அல்லிக்கேணி கண்டேனே அப்படின்ற மாதிரி ஆழ்வார் பாசுற மாதிரி அப்படி வந்தீங்கன்னா 5 கோலத்திலையும் பார்க்க. அப்படியே அழகா நின்ற கோலத்தில் ஆண்டாள் இருப்பாளே. எல்லா கோயிலையும் அப்படிதானே ஆண்டாள் நீங்க பார்த்தீங்கன்னா பொதுவாக எப்படி இருப்பா? நின்ற கோலத்தில் இருப்பா, அப்படி கிளி வச்சுன்னு இந்த கோலத்தில். ஆனா அடுத்த தடவை அழகர் கோயிலுக்கு மட்டும் போய் பாருங்க, இப்படி அமர்ந்த கோலத்தில் இருப்பாளாம். ஏன்னா இவ்வளோ நாள் நான் பாட்டுக்கு வேண்டின்றேன், வேண்டுதலை யார் நிறைவேற்ற போறா? நான் பாட்டுக்கு ரங்க மன்னாரை திருமணம் செய்து அந்த இடத்துலயே ஆண்டாள் என்ற ஒரு பெரும் பதவியோடு இருக்கேனே, அந்த வேண்டுதலை வேண்டிட்டு வந்துருவனா அப்படின்னு இருக்கும் பொழுது ராமானுஜர் செய்து வச்சதால ஹாப்பாடா அப்படின்னு உட்கார்ந்துட்டான். இப்ப ஒரு வரி வரும், பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழ். பெரும்பூதூர்னா ஸ்ரீ பெரும்புதூர், மாமுனி அங்கே யாருன்னா ராமானுஜர். அவருக்கு எப்படி பின்னாவாள்? சொல்லப்போனா திருப்பாவை மீது அவருக்கு ரொம்ப பற்று உண்டு. திருப்பாவை ஜீயர்னே பேரு. அப்ப காலத்துக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய ஆண்டாள் தாய்க்கு நிகரானவள். அவ எப்படி இவருக்கு பின்னாவாள்? இந்த சரித்திரத்தால ஆண்டாளுக்கு ஒரு மூத்த சகோதரர் மாதிரி உரிமையா அவள் விட்ட கடன் தொட்ட கடனை முடிச்சு கொடுத்தாள். அதனால பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே அப்படின்ற ஒரு வரி வந்ததும். அழகர் மலைக்கு வந்தாச்சு. உங்களுக்கு அப்படியே திருமாலிருஞ்சோலை சுவாமியினுடைய ஒரு வைப்ரேஷன்ஸ் வந்துடுச்சா? அப்படியே சுந்தர வதனனா நிற்கிறார்.
அப்படியே மேலே போகலாம். நம்முடைய பழமுதிர் சோலை, அழகா பழமுதிர் சோலையில் வள்ளி தெய்வயானையோடு இருக்கு. அங்கேருந்தும் அப்படி கொஞ்சம் ஒரு 5-10 நிமிஷம் நடந்தோன்னா ராக்காயி அம்மன் கோயில். ராக்காயி அம்மன் கோயில் ரொம்ப அழகான ஒரு அம்பாள் இருப்பா. அர்ஜுனனே வந்து வணங்கிய ஒரு அற்புதமான அம்பிகை. அங்க நூபுர கங்கைன்னு ஒன்று இருக்கும். அந்த நூபுரத்து கங்கையினுடைய நீரை மட்டும்தான் யாருக்கு? அழகருக்கு அபிஷேகம் பண்ணுவோம். வேற எதனாலும் அவரை அபிஷேகம் செய்தாலும் அவருடைய மேனி கருத்து விடும். உலகத்தில் எங்கும் காணாத உயரிய ஒரு திருக்கோலம் அவர். அதனால அவருடைய திருமேனிக்கு உகந்தது அந்த நூபுர கங்கை தான். இதுல ஒரு அழகு பாருங்க. அவர் இந்த ஒரு வாரத்துக்கு போயிட்டு வர, ஒரு வாரம் 7-8 நாள் ஆகும். அவர் அழகர், கள்ளழகர் ஆத்துல இறங்குறான்ற வைபவம் தெரியும் இல்லையா? நாள் 1 கிளம்பினார்னா திருப்பியும் வந்து சாந்தி அபிஷேகமாக 7-8 நாள் ஆகும். 7-8 நாளும் 400க்கும் மேற்பட்ட இடங்கள்ல நிற்கிறார். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்டுருவார். ஆனால் குளிக்கிறதுக்கு மட்டும் குடங்குடமாக தண்ணி எடுத்துன்னு வந்துடுவார். வேற எங்கேயும் குளிக்க மாட்டார். நம்ம எங்கேயாவது போனோன்னா வாட்டர் பாட்டில் நம்ம வீட்டு தண்ணி தான் இது பண்ணணும், குடிக்க எடுத்துக்கிறோம்ல, அவர் குளிக்கவே எடுத்துப்பார். எங்கெங்கெல்லாம் அவருக்கு அபிஷேகமோ அங்கங்கெல்லாம் அந்தந்த கோயில் நிர்வாகிகளோ அல்லது அந்த மண்டபம் பெரிய பெரிய அரசர்களுடைய மண்டபங்கத்தின் நிர்வாகிகளோ ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ இல்லை 4 நாள் முன்னாடியோ நூபுர கங்கையிலிருந்து தேவையான அளவு நீரை வச்சிருவாங்க. ஏன்? அவர் ஒன்லி மினரல் வாட்டர் மாதிரி வெறும் நூபுர கங்கையில் மட்டும்தான் நீராடுவார். யார் என்றால் அழகர். அப்படிப்பட்ட நூபுர கங்கை அப்படின்ற ஒரு அழகானது. அது ஏன் நூபுர கங்கைனா, அவர் 5வது அவதாரம் வாமன அவதாரம் எடுக்கும் பொழுது உலகளந்த பெருமாளா நின்னார் இல்லையா? அப்படி நீர் இருக்கும் பொழுது பிரம்மதேவன் இருக்கும் பொழுது அப்படி பாதம் வருதான். ஆஹா, திருமாலின் திருப்பாதம் நம்மை தேடி வருது. டக்குன்னு கையில் ஒரு வாட்டர் பாட்டில் மாதிரி அவர் கமண்டலம் வச்சுட்டு இருந்தார். உடனே அந்த கமண்டலத்தை எடுத்தாராம், அந்த பாதத்துக்கு அபிஷேகம் பண்ணார். அதில் நூபுரம்ன்றது ஒரு கொலுசு சதங்கை மாதிரியான ஒரு கால் அணிகள், அதில் பட்ட நீர் அங்கே வந்தது. அதுதான் நூபுர கங்கை அப்படின்றது பேர். அதில் இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ அப்படியே நம்ம எல்லாரும் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே ஔவைக்கு ஞானம் கொடுத்த மரம்லாம் இருக்கும். நாவல் பழம் அப்படின்ற ஒரு மரம் இருக்கும். நிறைய பழங்கள் சாப்பிட்றோம். நாவல் பழத்தை பார்த்தா நமக்கு கொஞ்சம் பயம் உண்டு. ஆனால் நாவல் பழம் கொஞ்சம் கோல்டு வந்துரும்னு நினைப்போம். தொண்டை, நான் நாவல்னு சொன்னோன்னே 2-3 பேர் இப்படி வச்சு காமிக்கிறாங்க. எனக்கு என்ன மெரிட்டில் நீங்கள் வேற அவங்களுக்கு கோல்டு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நினைக்கிறோம் அது வந்து தொண்டை கட்டிடும். ஆனால் நாவல் மாதிரி நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய நாள்பட்ட சளியை வெளியே கொண்டு வரக்கூடிய அற்புதமான பழம் இல்லை. சுகருக்கு நல்லது, பிபிக்கு நல்லது, ரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடிய ஆற்றல் உண்டது. அந்த ஹீமோக்ளோபின்னு சொல்லக்கூடிய ஹெச்பின்ற எண்ணிக்கையே எடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு அழகான மரம் பழம் நாவல். அந்த நாவல் மரத்தின் கீழ் தான் தமிழ் பாட்டி ஔவைக்கு முருகப்பெருமான் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று அவளுக்கு ஞானம் கொடுத்த இடத்தை வந்து அடைந்து விட்டோம். அங்கேருந்து ஒரு 2 நிமிஷம் நடந்தோன்னா நம்ம பழமுதிர் சோலைக்கு வந்துடலாம். கள்ளமில்லாமல் தொழும் அடியவர்க்கு காட்சி தந்து கந்தன் கருணை தந்து வள்ளி தெய்வானையுடன் அமர் சோலை, வள்ளி தெய்வானையுடன் அமர் சோலை, தங்கமயில் விளையாடும் பழமுதிர் சோலை, மயில் விளையாடும் பழமுதிர் சோலை. முருகா, இதை பாடின கவியரசு திருமுருகாற்றுப்படையை கண்டிப்பா படிச்சிருப்பார்னு தோணுது. ஏன்னா திருமுருகாற்றுப்படையில என்ன பண்ணிட்டார் நம்ம நக்கீரர், இயற்கையும் முருகனும் ஒண்ணுன்னு தோணிடுச்சு. நிறைவான ஒரு வரி தாங்க பழமுதிர் சோலை கிழவோனேன்னு முடிக்கிறாரு. அதுவரை பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய இயற்கை எழில் அழகு தேன் மான் மயில் இதை பத்தியே தான் பாடுறார். அவர் ஊருன்னு ஒரு பெருமிதம் இருக்கும். அதை தாண்டி அந்த இயற்கையில பச்சையில முருகனை பார்க்கிறாராம்.
பச்சை மயில் வாகனனே சிவ பாலசுப்ரமணியனே வா அப்படின்னு அந்த இடத்துல அழகெல்லாம் பார்க்குறார். அவர் என்ன சொல்லிட்டார் தெரியுமா? இன்னைக்கு உங்கள் வீட்டில் என்ன சொல்லலாம், உங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் 2 நாளில் இருக்கு, நான் நலுங்கு வைப்போம் தெரியுமா? நம்ம வீட்டில் வந்து காப்பு கட்டிடுவோம், அதுக்கப்புறம் மாப்பிள்ளை பொண்ணை வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லுவோம், வீட்லேயே நலுங்கு வைப்போம். அப்போ என்ன பண்ணுவீங்க? சொந்த பந்தங்கள்னு ஒரு 20-25 பேருக்கு வருவாங்க. அன்றைக்கு வெளியிலேருந்து ஆர்டர் பண்ணுவோம், வீட்டில் சமைப்போம், ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு அவங்கள உட்கார வச்சிடும். இது எந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன்? நம்ம வீட்டு சுப நிகழ்வு. இந்த மாதிரி நிகழ்வு யார் வீட்டில் இருந்தாலும் அங்கே முருகன் வந்துடுவான். இது யாருடைய நிகழ்வு? நம்ம சொந்த நிகழ்வு. ஆனால் முருகனுக்கு கோலாகலன்னு பேரு. அதனால ஒரு நிகழ்ச்சியை பார்ப்பானா, எங்கெல்லாம் ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்குதோ அங்கே போய் உட்கார்ந்துருவான். மரத்தடியில் இருப்பானா, பிள்ளையார தான் நம்ம பொதுவாக சொல்லுவோம், மஞ்சளிலும் வருவார், சாணத்திலும் வருவார், மண்ணிலையும் வந்துருவார், குளத்திலையும் வந்துருவார், ஆத்துலையும் வருவார். எளிமையான தெய்வம்னு. குடும்பமே அப்படிதான். முருகனை என்ன பண்ணுவாரா, ஆத்துலேயும் அப்படியே ஆத்தங்கரையில் நின்னா வந்துருவானா, குளக்கரையில் இருந்தா வந்துருவான். இதெல்லாம் நான் சொல்லலை, திருமுருகாற்றுப்படையில் நக்கீரர் சொன்னதை அடியேன் பதிவு பண்றேன். அந்த வரிகளை பார்த்துட்டு அடியேன் சொல்றேன். காடும் காவும் கவின்பேரு துருத்தியும் யாரும் குன்னும் வேறுபல் வைப்பும் சதுக்கமும் சந்தியும் புது பூங்கடம்பும் மன்றமும் பொதியிலும் கந்துடை நிலையினும் மாண்டலை கொடியொடு மண்ணி அமைவர அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் இருப்பானா. காடு மேடு சோலை அப்படி எல்லா இடத்துலையும் இருப்பானா. அப்படி எல்லா இடத்திலும் நீக்கமர இருப்பான். உங்க வீட்டு சுப நிகழ்வுனாலும் முருகன் வந்து உட்கார்ந்துருவானா. ஏன்னா அவனுக்கு கோலாகலம்னா ரொம்ப பிடிக்கும். அவர் சொல்றாரு, நீங்க இந்த படை வீட்டுக்கெல்லாம் வாங்க. அவர் சொல்ற வள்ளல் தன்மை எதை வைத்து என்றால், நம்ம நினைக்கிறோம் பணத்துக்குன்னு. ஒரு நிலை வரை அப்படி பணத்துக்கணும் எடுத்துக்கலாம், தப்பில்லை. ஆனா அவர் இந்த திருமுருகாற்றுப்படையில ஒரு விஷயத்தை தெள்ள தெளிவா பழமுதிர் சோலைக்கு வந்துட்டோன்னே சொல்லிட்டார். இந்த வள்ளல் எப்படி தெரியுமா, முக்தியை கொடுக்கிற வள்ளல். அவ்வளோ சீக்கிரம் முக்தி கிடைக்காது. வேற எந்த வள்ளல் கிட்டையும் கிடையவும் கிடையாது இந்த முக்தி. அந்த வள்ளலே முக்திக்கு போவானான்னு தெரியாது. செல்வந்தரோ அரசனோ யார் இருந்தாலும் அவங்களுக்கே முக்தி பேர் இருக்குமான்னு தெரியாது. ஆனா இங்க பழமுதிர் சோலைக்கு வந்தீங்கன்னா இந்த வள்ளல் முக்தி பேற்றினை கொடுப்பான். வேறு எந்த வள்ளலும் கொடுக்காத ஒரு அற்புதமான விஷயம். அதனால் இந்த வள்ளலிடம் ஓடி வாருங்கள், முக்தி இன்பம் கிடைக்கும். பழமுதிர் சோலைக்கு வர முடியலையா, எப்படி குறைச்சுட்டே வராரு பாருங்க. ஏதோ ஒரு திரைப்படத்தில் பார்ப்போம், வேனெல்லாம் வச்சு கடத்தணும், 400 ரூபாயாவது கொடுங்கன்னு முடிப்பாங்க. பார்த்தீங்கன்னா அந்த கடத்துகிற அமௌண்ட் ஏதோ கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அது மாதிரி தான் திருமுருகாற்றுப்படையில் இப்படி சொல்கிறார், பெரிய முக்தி இன்பம் கொடுக்கும் இந்த முருகனுக்கு வாங்க. இல்லைங்க, ரொம்ப தூரங்க பழமுதிர்ச்சோம். திருப்பரங்குன்றம் அதுவும் மதுரை தானே, ரெண்டும் ஒரே ஏரியா, ரொம்ப தூரம். பழனி பக்கம் வர முடியுமா? இல்லைங்க, மலை ஏறி போகணும். திருச்செந்தூர் ரொம்ப கூட்டங்க, முடியலங்க, ட்ரெயின்லேயும் கிடைக்க மாட்டேங்குது, உள்ளே போனால் ரொம்ப நேரம் லைனில் நிற்கும். சுவாமிமலை இல்லைங்க, அங்கேயும் கஷ்டம். திருத்தணி உங்கள் ஊர்கிட்ட தானப்பா இருக்குது, வரீங்களா? பார்க்கலாம், எப்பாவது வரோம். இப்போ அங்கே கூட நியூ இயர்னா கூட்டமாக இருக்கும். இந்த தைப்பூசம்லாம் முடிஞ்சிட்ட அப்புறம் வரோம். ஏன்னா ஆடி கிருத்திகை தைப்பூசம் இதெல்லாம் திருத்தணி பக்கம் கூட போக முடியாது. அதனால் நாங்கள் வரோம். அப்போ ஒன்று பண்ணுங்க, இந்த கோயிலுக்கெலாம் வர முடியலையா, வீட்டு பக்கம் பார்க்கலாம். சரி ஒன்று பண்ணுங்க, இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கோயில் போயிருக்கீங்களா? கல்யாணம் நான் புதுசு ஏதோ போயிருக்கு, அந்த கோயில் ஞாபகம் இருக்கா? அந்த கோயில் முருகனை அப்படியே கண்ண மூடி நினச்சிக்கோங்க, அது போதும். எவ்வளோ குறைச்சா இருப்பாருங்க. பழமுதிர் சோலைக்கு வர முடியுமான்னு கேட்ட நக்கீரர் நம்ம சொல்ல 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 அந்த முருகனை ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள், இருந்த இடத்திலேயே அவனை நினைத்து கொள்ளுங்கள் போதும். இல்லை எனக்கு அது கூட கொஞ்சம் பிளர்ராக தான் ஞாபகம் இருக்குது, போய் ஒரு 20-27 வருஷம் ஆயிடுச்சு அப்படிலாம் சொல்கிறீங்களா? பரவாயில்ல, அவனுடைய நாமத்தை சொல்லுங்கள். ஆனால் இது எதுவுமே முடியலனாலும் நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன், என்ன தெரியுமா? அவன் புகழை இன்னும் ஒருத்தருக்காவது போய் சொல்லிடுங்க, என்ன மாதிரின்ற ஆற்றுப்படுத்தி விடுங்கள். இப்போ எனக்கு முருகன் கிட்ட ஒரு 48 நாள் விரதம் இருந்து, இல்லை எனக்கு உண்மையாகவே நடந்ததுன்னா எனக்கு மகப்பேறு 2 முறை கருச்சிதைவெலாம் ஆகி குழந்தை பிறக்கணும் அப்படின்னு இருக்கும் பொழுது திருச்செந்தூர் போகணும். அங்கே நாழிக்கிணறு அந்த கடல் நீரெல்லாம் நீராடி முருகனை பார்த்துட்டு வந்தப்புறம் ஒரு வருஷத்தில் குழந்தை பிறந்தது உண்மை. அதை வேற யாராவது கிட்ட போய் வலியை நீங்கள் கேட்கல, உங்களுக்கு எதாவது நடந்ததாமான்னு கேட்டிங்களா? இல்லை நானே ஏன் வந்து சொல்கிறேன்னா, இப்படி போய் 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 கேட்க வச்சு நான் சொல்லணுமா? அந்த வள்ளல் கொடுத்த பிச்சையை நான் போய் 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 சொல்லணுமா? அதுதான் நம்ம வேலை.
எங்கே சொன்னால் அவங்களும் போய் குழந்தை புரியுது நம்ம சொல்லிடுவோம். நான் வீடு வாங்கணும் 11 வாரம் சிறுவாபுரி போனேன், 50 லட்சத்தில் தான் பிளான் பண்ணேன், 70 லட்சத்தில் கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இவங்க கிட்ட சொன்னால் பக்கத்து வீட்டில் அவங்க 80 லட்சத்தில் கிடச்சிருச்சுன்னா குழந்தை பரவாயில்ல, அது ரொம்ப வலிக்கும். எனக்கும் குழந்தை அவங்க ரொம்ப வீடெல்லாம் பார்த்தே சொல்லலாம். சிறுவாபுரிக்கு எங்கே போகிறோம் கேட்டால் மாமியார் வீட்டுக்கு போய் நைட்டு தங்கிடுறோன்னு சொல்லிடலாம். சொல்லாது. ஏன் நைட்டு தங்கணும்னா என் கணவர் நிஜமாவே சிறுவாபுரி போனார், காலையில் முருகனை பார்க்கணுன்னா நைட்டு 9 கிளம்பிடுவார். இது நடந்து 2 மாதம் ஆகுது. அப்போ வீட்டுக்குன்னெலாம் போகல, சும்மா ஆசைக்கு அவர் போனார். நான் வரட்டுமானா அங்கே தங்கிறது கஷ்டம்ட்டார். ஏன்னா காலையில் செவ்வாய்க்கிழமையில் போய் பார்க்கணுன்னா இன்றைக்கி அவ்வளோ கஷ்டம் நம்ம சிறுவாபுரி முருகனை பார்க்குறதுக்கு. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி சிறுவாபுரியில் எந்த அளவு கூட்டம் இருக்கும்னு தெரியாது. நாங்கள் அந்த ஒரு 25 வருஷம் இருக்கும் முன்னாடி போகும் பொழுது போனோம். அங்கே நிஜமாவே கல்லெல்லாம் அடுக்கி வச்சுருந்தாங்க. நான் சொல்கிறேன், அந்த காட்சி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்போ எனக்கு வீடு வாங்குகிற அருகதையெல்லாம் கிடையாது, வெறும் கல்லூரி முடிச்சிருக்கேன். எங்கள் அம்மாவும் சுற்றியும் கல்லடிக்க வைன்றாங்க. அம்மா இல்லை இங்கே வந்தால் கல் அடுக்கணுன்றாங்க. அதெல்லாம் கிடையாது, அவங்க ரொம்ப சொன்னாங்கன்னு திருப்திக்காக சொன்னாங்களேன்னு எங்கெங்கேயோ ஒரு கல்லை எடுத்துன்னு வந்து குட்டியாக தான் கட்டி வச்சேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, 1 வருஷத்துக்குள்ளே ஒரு வங்கி வேலை கிடைக்குது. நான் சொன்னால் சிரிப்பாக கூட இருக்கும். சின்னமாத்தூருன்ற இடத்துல வெறும் 400 ஸ்கொயர் ஃபீட்டில் 3.25 லட்சத்தில் 1 வருஷத்துக்குள்ளே வீடை வாங்கிட்டு. அது ரொம்ப சிரிப்பாக இருந்தது. அந்த தேவை கூட வரலை. தெரிஞ்சு தொட்டாலும் ஷாக்கு, தெரியாமல் தொட்டாலும் ஷாக்குன்ற மாதிரி போன இடம் எலக்ட்ரிசிட்டி நெருப்பு தானே, அள்ளி கொடுக்கும் கை இல்லையா? அங்கே போய் வந்தோடனே 1 வருஷத்துக்குள்ளே நான் நிஜமாவே சொல்கிறேன், கிரகப்பிரவேசம் அந்த சின்ன குட்டி வீட்டுக்கு பண்ணிட்டேன். 5 வருஷம் கழித்து அது கொடுத்த முதல்ல மயிலையில் வீடு வாங்குறேன். அதில் இன்னும் கொஞ்சம் சின்ன பகுதியில் என் தங்கையின் திருமணம் பண்ணுறேன். அப்படி முதலில் என்னையும் அறியாமல் வித்திட்டு வளர வைத்தவன் முருகன். அப்போ திருமுருகாற்று படையை பற்றி தெரியாது, முருகன்னு தெரியும். முருகனை வணங்குற குடும்பம், பாம்பன் சுவாமிகளை தெரியும், இந்த சண்முக கவசம் இதெல்லாம் தெரியும். இந்த அளவு ஆழ்ந்து படித்து அவனை ஆற்றுப்படுத்த வேண்டும்ன்ற அந்த ஞானமெல்லாம் இல்லை. நமக்கு ஞானம் வருவதற்குள்ள சரி இதுவாது ஞானம், ஏதோ சுவாமியை பற்றி தெரியும். வயத்துக்குள்ளே என்னங்க தெரியும் உங்களுக்கு எனக்கும்? கருவாக இருக்கும் பொழுது அதே குழந்தை வெளியில் வந்துட்ட உடனே பாருங்களேன், ஒரு வீட்டுக்கு 4-5 பேர் தேவைப்படுவாங்க. அன்றைக்கி எப்படி தான் நம்ம பாட்டி தாத்தாலாம் வீட்டுக்கு 8-9 குழந்தைங்களை பெற்று வளர்த்தாங்கன்னே தெரியல. இன்றைக்கி ஒரே ஒரு மகப்பேறு யூஎஸில் நடந்தால் அத்தனை பேரும் அங்கே போயிடுறாங்க. நான் ரொம்ப விளையாட்டாக சொல்லுவேன், அதனால தான் பலருக்கும் யூஎஸ் போகிற வாய்ப்பே கிடைக்குதுன்னு சொல்லுவேன். இந்த மகப்பேறுன்னு ஒன்று இருக்கிறதுனால இவ்வளோ சீப்பாக யாரும் பார்க்க மாட்டாங்க, அம்மாவை தவிர அந்த ஊரில். அந்த ஒரு சின்ன குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நம்ம எதுவுமே பார்க்க போகிறதில்ல, தண்ணியில் தான் இருக்குது. பிறந்த அப்புறம் ஒரு சின்ன குழந்தைக்கு தோய்க்க ஆள், சாப்பாடு கொடுக்க ஆள், இத்தனைக்கும் பால் குடி மாறாத குழந்தை. அந்த குழந்தைய பேணி காக்க எத்தனை பேர். ஆனால் இருட்டுக்குள்ள எவ்வளவு கருவை இறைவன் ரொம்ப திறமையாக பார்த்துக்கிறான்றதை பார்க்கும் பொழுது சில கேள்விக்கு பதிலே இல்லையே. குழந்தை இருந்தால் வீட்டில் சின்னதாக லைட் போடுன்னு வாங்க வீட்டில் பெரியவங்க. குழந்தை தூங்குற ரூமில் இருட்டாக தூங்கக்கூடாது சொல்வீங்களம்மா, சின்ன விளக்காது ஏற்றிவே, நைட் லேம்ப் போடு, வயிற்றுக்குள்ள ஒரு இருட்டும் கிடையாது. அப்போ அங்கே டார்ச் அடித்து குழந்தையை காப்பாற்றுறது யாருன்னா குகேசன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முருகப்பெருமா. நமக்கு தெரியுமா அங்கே லைட் இல்லைன்னு? குழந்தை பயப்படாமல் இருக்குன்னா அழற சத்தம் கேட்கலையே வெளியில் வந்த உடனே மருத்துவர் எடுத்த உடனே ஒரு அழற சத்தம் கேட்குது. அதுவரை ஏன் அந்த குழந்தை அழுதுதா? அழற சத்தம் ஏன் அம்மா எனக்கு கூட கேட்கல தெரியலையே. அப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிறது யாருன்னா நமக்குள் மனதிற்குள் இருக்கும் அந்த குகன்தான் இந்த இடத்துலையும் இருக்கான்னு நினைக்கும் பொழுது முருகனுடைய பெருமையை அப்படியே சொல்ல 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 சில கேள்விக்கு பதிலே இல்லைன்னு இருக்கும் பொழுது அழுகையா வருது. இன்னும் கூட சொல்றாங்க, இந்த திருமுருகாற்று படையை முதல்ல ஒரு குகையில் ஆரம்பிச்சார் நக்கீரர். ஞாபகம் இருக்கா? கற்கி முகின்ற குதிரை முகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பூதம் அவரை குகையில் போட்டுச்சு. நம்ம முதல் நாள் கதையை ஆரம்பிச்சோம். அது கூட என்ன கதையா, இந்த குகைக்குள்ள மாட்டின்டா. இங்கே ஒரு 999 பேர் நம்மளுடைய இச்சைகள், ஆசைகள், தவறான எண்ணங்கள் என்னென்னவோ இருக்கும். இந்த 999 பேரும் இந்த ஒரே ஒரு முருக சிந்தனையோட நீ வந்தது தான் எனக்கு இடையூறாக இருக்குன்னு அத்தனை பேரும் திட்டுறாங்க. அந்த இடத்துல முருகன் அந்த முருக சிந்தனையோடு இருக்கக்கூடிய ஒரு சிந்தனையை காப்பாற்றினானாம், அதுதான் நக்கீரர் என்றும் அதை உருவகப்படுத்தி கொள்ளலாம். அதனால என்ன சொல்றாரா, நீங்க எப்பாவது போன ஏதாவது ஒரு கோயிலில் இருக்கிற முருகனை தெரியுமா? தெரியாது. ஒரு குழந்தை முகம் முருகர் மாதிரி இருக்கும்ல, குழந்தையா நினைச்சுக்கோ. சரி, அந்த முகம் கூட ஞாபகத்துக்கு இல்லையா? இல்லை. முருகான்னு சொல்ல அது கூட முடியலனா தயவு செஞ்சு வாழ்க்கையில முருகன் உன்னை அறிந்தோ அறியாமலோ
கொடுத்த விஷயத்தை இன்னொருத்தர்கிட்ட போய் தயவு செஞ்சு சொல்லிண்டே இரு. தினம் தினம் சொல்ல. புதுசாக யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தா, முக்கியமாக அடுத்த தலைமுறை வந்தா, முருகனால் நடந்த ஒரு அற்புதத்தை சொல்லுங்க. அவங்களுக்கு அந்த தருணத்தில் அது நகைச்சுவையாக கூட இருக்கலாம். என்ன இப்படி பேசுகிறாங்க அப்படின்வாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்க உண்மையாக சொன்னால் அதை பூமர்னு பேர் வச்சுருக்காங்க. அதெல்லாம் பற்றி கவலை இல்லை. அவங்களுக்கு வலி வரும் இல்லையா, அன்னைக்கு நம்ம சொன்ன விஷயம் அவங்களுக்கு ஞாபகத்துக்கும். அதனால் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. யார் சொல்லியிருக்காரா? நக்கீரர். ஏன்னா அவர் எப்பேற்பட்ட பாதை என்றால் 2003 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொல்ல ஆரம்பிச்சது அந்த ஒரு வகையில தான் வழி வழியா வந்து இன்னைக்கு வரை பேசுறோம். இன்னைக்கு இந்த க்ஷணம் வரை அடியேன் பேசுறேன்னா அத்தனை அடியார்கள் இருக்கிறார்கள், அத்தனை கவசங்கள், அத்தனை பாடல்கள், அத்தனை துதிகள் இருக்கின்றது, அத்தனை கோயில்கள் இருக்குன்னா எல்லாமே நக்கீரரிடம் இருந்து துவங்கிய அந்த புள்ளி தானே இன்னைக்கு இவ்வளோ பெருசா இருக்கு. நான் சத்தியமில்லாத ஒரு விஷயத்த சொன்னா அது ஒரு வாரம் கூட தங்காது. ரொம்ப ரொம்ப உண்மையான விஷயத்த சொன்னா மட்டும்தான் அது பல காலம் தள்ளும், இல்லைன்னா அது தங்கவே தங்காது. அப்படி அவர் சொல்கின்றார், தயவு செய்து அந்த முருகன் புகழை பாடுங்கள். அதனால வாரத்துக்கு ஒரு தடவையாவது யாருக்கிட்டையாவது என்னைக்கோ பண்ண அருளா இருக்கட்டும், முருகர் பண்ண அருளை சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. நெடும் பெரும் சிமயத்து நீல பைஞ்சுனை எப்படிலாம் புகழறார். ஐவருள் ஒருவன் அங்கை ஏற்ப அருவர் பயந்த ஆரமர் செல்வ ஆள்கெழு கடவுட் புதல்வ மால் வரை மலைமகள் மகனே மற்றோர் கூற்றே வெற்றி வெல் போர் கொற்றவை சிறுவ இளையணி சிறப்பிற் பழையோள் குழவி வானோர் வணங்கு வில் தானை தலைவர். தானே தலைவர்னு இப்போ யாரையோ சொன்னா முதல்ல தானை தலைவ அப்படின்ற பேர் யாருக்குன்னா முருகனுக்கு. இது நம்ம சொல்லலாம், நக்கீரர் சொல்லியிருக்கார். அப்ப தானே தலைவர்னா யாரா? முருகன். மாலை மார்ப நூலறிவு புலவ செருவில் ஒருவ பொறுவிரல் மல்ல அந்தனர் வெறுக்கை அறிந்தோர் சொல்மலை மங்கையர் கனவ மைந்தர் ஏரே. இப்படி அவர் நிறைய புகழ்கின்றார். புகழ்ந்தாலும் ஒரே வரியில முடிச்சிட்டார். பழமுதிர் சோலை வாழ் கிழவோனே. கிழவோனேனா உரிமையாளன் என்று பொருள். கிழவன்னா வள்ளிக்கு கிழவனா வந்தாரே அது அல்ல. கிழவன் அப்படின்னா உரிமையாளன் அப்படின்னு பொருள். யாராவது நம்மளை பார்த்து கிழவின்றோம்ல, அது கிழத்தி அப்படின்னு சொன்னா சந்தோஷமா ஏத்துக்கலாம். வயசை பார்த்து சொல்லல, அந்த விஷயத்துக்கு நம்மளை ஓனரா சொல்றாங்க அப்படின்னு சந்தோஷமா ஏத்துக்கலாம். இப்படியாக அங்கு இருக்கக்கூடிய எழில் காட்சிகள், இயற்கை காட்சிகளை எல்லாம் சொல்லி பழமுதிர் சோலைக்கு வந்து தன்னுடைய ஆற்றுப்படை அப்படின்ற ஒரு பெரிய பயணத்தை சொல்லி இப்போ எல்லாருக்கும் நக்கீரர் வந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிடுச்சு. எந்த கூட்டத்தில் அவமானத்தோட போனாரோ, பழிப்பட்டு போனாரோ, அசிங்கப்பட்டு போனாரோ, இப்போ அப்படியே நிமிர்ந்த மார்போடு இவரெல்லாம் மறுபடியும் வரமாட்டார்னு நினச்சோமே. ஏன்னா சுவாமி கைலாயம் போய் பார்த்தா தானே இவருக்கு உடல் வியாதி மனவியாதி எல்லாம் போனாங்க, அதுக்குள்ளே வந்துட்டாரு அப்படின்னு அங்கே யாரெல்லாம் இவர் மீது பழி போட்டார்களோ, இவர் வரவே கூடாதுன்னு நினச்சாங்களோ, முருகன் அருளால் உடல் வியாதி நீங்க பற்று முன்னாடி இருந்ததை விட பொலிவோட ஆணவம் நீங்கி முருகா 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 முருகான்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பாண்டிய சபைக்கு நக்கீரர் வந்துட்டு. நமக்கு கூட அங்கே ஏதாவது ஒரு பழி இருக்கும் இல்லையா, நல்லா இருப்போம், உணவுக்கெல்லாம் குறை இல்லாமல் இருக்கும். பட் எங்கேயாவது யார்கிட்டையாவது ஒரு பழி பாவம் வாங்கியிருப்போம். ஏதோ மாமியார் வீட்லேயோ அம்மா வீட்லேயோ இல்லை நண்பர்கள் இடத்துலையோ அலுவலகத்திலையோ இல்லை தெரிஞ்சவங்களோ அந்த பழி நமக்கு சொந்தமாகவே இருக்காது. அந்த பழி பாவத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால் திருமுருகாற்றுப்படையை படிக்க முடியலனாலும் பரவாயில்ல, கேளுங்க, கேட்டுக்கொண்டே இருங்கள். அதனால்தான் நேற்று திருமுருகாற்றுப்படையால் நடந்த அற்புதங்கள் அப்படின்னு திரு வானதி திருநாவுக்கரசு ஐயா வாழ்க்கையில் நடந்ததா, உண்மையா நடந்ததா அடியேன்னு சொன்ன. இப்போ அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாடல்களை சேர்த்துருக்காங்க. அதை சொல்லி ஒரு அடியார் பெருமையோட சொல்ல வேண்டியது அடியனுடைய கடமை. ஏன்னா தெரியாத அடியார்களும் உங்களுக்கு சொல்ல அடியேன் கடமைப்பட்டிருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அடிக்கடி கேட்ட பாடல். குன்றம் எரிந்தாய் குறைக்கடலில் சூர்த்தடிந்தாய். ஏன்னா அதில் இருக்கிற ஒரு வார்த்தைக்கு தான் வரேன். புன்தலைய பூத பொறுப்படையாய் என்றும் இளையாய் அழகியாய் ஏரூர்ந்தான் ஏரே உளையாய் என் உள்ளத்து ஊர். ஏர் ஊர்ந்தான்னா யாருன்னா அவங்க அப்பா சிவபெருமான், அவருடைய ஏரே அப்படின்னு பாடுறார் முதல் பாடு.
இதெல்லாம் நம்ம அடிக்கடி சொல்லுவோம். இன்னும் கருத்து இருக்கு, நக்கீரரால் எழுதப்பட்டதா காலத்தால் சேர்க்கப்பட்டதா. இதுக்கப்புறம் ஒரு 2 பாடல். எந்த அளவு முருகனை போற்றுகின்றாரோ அந்த அளவு வேலையும் போற்றுகின்றார். குன்றம் எரிந்ததும் குன்றப்போர் செய்ததும், அந்த இடத்துல ஒரு வார்த்தை இன்று என்னை கைவிடான்னு இருக்கு. அதை நீங்க எப்ப சொன்னாலும் இன்று என்னை கைவிடாவா மாறிடும். அன்னைக்கு மட்டும் இல்லை, அந்த பாட்டை நீங்கள் எவ்வளோ தடவை சொல்கிறீங்களோ, இன்னைக்கு படிச்சிங்கன்னா இன்று என்னை கைவிடா, நாளைக்கு படிச்சிங்கன்னா இன்று என்னை கைவிடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எவ்வளோ தடவை இந்த ஒரு பாடலை படித்தாலும் இன்னைக்கு இந்த வேலை கைவிடாதுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ஆரம்பிக்கணும். அடுத்த பாட்டு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச பிடிச்ச ஒரு அற்புதமான பாடல். வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறை மீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்தவேல். அது என்ன வாரி குளித்தவேல்னா இப்படி வாருவது அல்ல, வாரினா கடல். கடலுக்குள்ளெல்லாம் போய் அசுரத்தன்மைகளெல்லாம் அப்படி சூறையாடிட்டு வந்துடுச்சான் அந்த வேல். வாரி குளித்தவேல் கொற்றவேல் சூர் மார்பும் குன்றும் துளைத்தவேல் உண்டே துணை. அச்சுச்சோ இதெல்லாம் பண்ணுமா, அந்த கிரௌஞ்ச மலையே உடைச்சிடுச்சா, சுக்குநூறா ஆக்கிடுச்சா, பயப்பட வேணாம், இந்த தீய சக்திகளை எல்லாம் அழித்த அந்த வேல் உனக்கு துணை அப்படின்னு அவர் ரொம்ப அழகாக முடிக்கும். அடுத்த ஒரு பாடல். சரிப்பா, எல்லா பாடலுக்குமே நான் சொல்கிறேன், இந்த பாட்டு இல்லைனாலும் இதை படிச்சுக்கோங்க, இந்த பாட்டு இல்லைனாலும் இதை படிச்சுக்கோங்க அப்படின்றத சொல்லிகிட்டே வரேன். என்னுடைய ஆசை நீங்கள் எல்லாமே படிக்கணும். ஆனால் எதுவுமே இல்லைங்க, ஒரே ஒரு பாட்டு சொல்லுங்களேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு பாட்டு, இதை மட்டுமாவது டெய்லியும் படிச்சிருங்களேன். நான் சொல்கிற மாதிரி 48 நாளைக்கு 317 வரி நீ பாட்டுக்கு சொல்லிட்டேம்மா அப்படின்னு இருக்கும் பொழுது நம்ம வினை தான் இதை கேட்க வைக்கும். நீங்கள் கேட்கல, உங்களுக்குள்ளே இருக்கிற வினை ஆமாம் ஆமாம் 340 நிமிஷம் எங்கே அப்படின்னு கேட்க வச்சிடும். ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், யாராவது நமக்கு உகந்தவர்களுக்கு ஒரு ஃபோன் எடுத்து பேசுகிறோன்னு வைங்களேன், வச்சுட்டு பாருங்கள் ஃபோனே அப்படியே ஹீட்டாக இருக்கு. நேரம் பார்த்தீங்கன்னா நான் சொல்லதை பார்க்கும்பொழுது சிரிக்கிறீங்க. அந்தந்த வயசில் அந்தந்த ஒரு நட்பு இருக்குது, அம்மாவோடையோ கணவரோடையோ. கணவரோடலாம் இவ்வளோ பேச வாய்ப்பே இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம். அதனால் கணவர்ன்றது எடுத்துடலாம். என்ன விஷயம் ஏது விஷயம், அந்த காலத்து டெலிகிராம் மாதிரி வந்துட்டோம் போயிட்டோம் வந்துருங்க அவ்வளோதான். அதனால் ஒரு தோழியோ தோழனோ இல்லை சொந்தக்காரங்களோ இல்லை யாரை பற்றியாவது பேசணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் நேரம் பேசிடுறோம். என்ன பண்ணுறது, அது நமக்கு தேவைப்படுது வினைக்கு. அதே வினை தான் சொல்லுது 317 வரி புதுசாக படிக்கிறதுக்கு எங்கே போவ உனக்கு நேரம் இருக்குது அப்படின்னு நம்மளை கேட்டுடும். அப்போ அதுக்கெல்லாம் நேரம் இல்லையா அப்படின்னா நான் 2 பாட்டு சொல்கிறேன். அந்த 2ல் ஒரு பாட்டு இது. 1 தானமாக சொன்னேன், அதுக்குள்ளே 2 ஆக்கிட்டேன்னா எதை விடுறதுன்னு தெரியல. உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன், பின்னை ஒருவரையான் பின் செல்லேன், பன்னிருகை கோலப்பா வானோர் கொடியவினை தீர்த்தருளும் வேலப்பா செந்தில் வாழ்வே. அந்த அழகானது செந்தி வாழ்வே அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் 6 படையில் இருந்தாலும் அந்த ஒரு படைக்கு. ஏன்னா என்னதான் ஆதிசங்கரரை பற்றி நம்ம ஒரு தடவை பண்ணாலும் அவர் ஸ்ரீ சைலத்தில் இருக்கும் பொழுது அவருக்கு தீராத வைத்தவன். எங்கே இருக்கார், திருச்செந்தூரில் இல்லை. நம்ம நினைக்கிறோம் அவர் திருச்செந்தூர் முருகன் அருள் செய்தார்னு, அது உண்மைதான். இப்போ எனக்கு வைத்தவள் இங்கே வந்து இந்த முருகன் கிட்ட கேட்டு அருள் பண்ணார்னா இந்த முருகர்னு சொல்லுவேன். நான் கபாலீஸ்வரர் கிட்ட கேட்டு அவர் சைதாப்பேட்டைக்கு போ அங்கே இருக்கிற சிவசுப்பிரமணியர் பண்ணார்னா அப்பவும் சிவசுப்பிரமணியர் தானே நான் சொல்லணும். அவர் எங்கே இருக்கார், இன்னைக்கு கூட ஸ்ரீ சைலம்னு ஆந்திராவில் இருக்க ஒரு பாடல் பெற்ற தலம். அங்கே போனோன்னா ஹெக்டிக்கான ட்ராவலுங்க, ரயில் பயணம். அங்கேருந்து ரொம்ப முதுகு வலிக்கக்கூடிய அளவு 7 hour 8 hour ட்ராவல். ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும் ஸ்ரீசைலம் என்று. நந்தி பிறந்த ஊர் என்று சொல்லுவார்கள். நந்தியம் பகவான் பிறந்த ஊரில் பிரதோஷம் பார்க்கறது இன்னும் எவ்வளோ சிறப்பு. எல்லா சிவாலயங்களில் பிரதோஷம் பார்த்தாலே சிறப்பு. நந்தி பகவான் அவதாரம் செய்த இடத்துல பிரதோஷம் பார்க்கணுன்னா அது ரொம்ப பெரிய தலம், அதிலெல்லாம் மாற்று கருத்து இல்லை. அந்த ஸ்ரீசைலம்ன்ற இடத்துல ஆதிசங்கரர் இருக்கு. வயிற்று வலி முடியல, சுவாமி கிட்ட போய் மருந்து கேட்குறார். அதுக்கு சுவாமி சொல்லிட்டார், இந்த மருந்து என்கிட்ட இல்லை. என்னப்பா இப்படி இந்த ஒரு பார்மசியில் சொல்லுவாங்க, இங்கே இல்லைங்க வேறு பார்மசியில் போய் கேளு. என்ன நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க, இதுக்கான தீர்வு அப்புறம் என் பையன் திருச்செந்தூருக்கு போ, அங்கே தான் இருக்கிறது. எந்த இடம், ஸ்ரீசைலம். வலி தாங்கலை, மத்தியானத்துலேருந்து அவருக்கு முடியல. நாளைக்கு போகலான்னு பார்த்தார், முடியல. இரவோட இரவா ஆகாய மார்க்கமாக வந்துடுறார். அஷ்டமா சித்திகளும் சில சமயம்
ஞானியர்கள் தேவைக்கு ஏற்ப உபயோகம் செய்வார்கள். அதை உபயோகம் செய்து அன்று இரவே வருகின்றார். ஆனால் தன்னுடைய வயிற்று வலியை போக்குவதற்கான உபாதை அவரிடம் இல்லை. சுவாமியும் சொல்லிட்டார், இல்லை இல்லை முற்பிறவியால் வந்ததுன்னா நான் பண்ணிடுவேன். இது முற்பிறவியால் வந்ததல்ல, நீ பிறவி வினையால் பிறந்தவன் அல்ல, நீ ஒரு ஞானி. இது தீ சக்திகள். அதனால இதுக்கு மருந்து என் பையன் ஒரு பெரிய டாக்டர்ப்பா, பையன்தான் இப்போ ரொம்ப அட்வான்ஸ்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணுவார், நீ அவர்கிட்ட போன்ட்டு. இரவோட இரவா வந்தாச்சு. வந்தா முருகனுடைய சன்னதி பூட்டி இருக்கு. பூட்டின அந்த கோயில், அந்த சன்னதிக்கு முன்னாடி உட்கார்ந்து அவர் பாடுவதுதான் சுப்பிரமணிய புஜங்கம் மயூராதிரூடம் மகாவாக்கிய கூட்டம்னு ஒரு ரொம்ப அழகான சமஸ்கிருத மொழியில வரக்கூடிய பாடல். நுரையீரலால் வந்த வியாதினும் சிலர் சொல்வார்கள், மகோதரம்னு சொல்லுவாங்க, வயிற்றுவலினும் சொல்லுவாங்க. ஆக மொத்தத்தில் உடலில் இருக்கும் பிணியை நீக்குவதற்கு சுப்பிரமணிய புஜகம் என்ற வடமொழியிலும், நான் எதுக்கு சொல்றேன்னா தமிழ் மட்டும் கொண்டாடியதால் தமிழ் கடவுள் நம்ம நினைச்சிடுறோம், இல்ல, வடமொழியிலும் சுப்பிரமணியருக்கு அவ்வளவு அவ்வளவு கீர்த்திகள் உண்டு. முத்துசுவாமி தீட்சிதர் பாடினதெல்லாம் வேற மொழி தானே, ஆனா முருகனுக்கு மொழி என்பதையெல்லாம் தாண்டி அருள் மட்டும்தான் தெரியும். அப்படி ஒரு கடவுள் தான் முருகப்பெரும். எதனால திடீர்னு அது ஞாபகம் வந்துன்னா, செந்தி வாழ்வேன்னு அவர் முடிச்சிட்டார். அதனால ஒரு நிமிஷமாவது அங்க போய் அந்த ஒரு திருச்செந்தூர் அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கணும்னா, எனக்கு இதை தவிர டக்குன்னு யாருமே இல்லை. சொல்லணும்னா சொல்லிண்டே போலாம். பகழி கூத்தருக்கு வைத்தவழி சரி செய்த தலம், குமரகுருபரருக்கு 5 வயசுல பேச்சு வந்த தலம், இப்படி திருச்செந்தூர் முருகனுடைய புகழை சொல்ல நாளே போராது. அடுத்தது அந்த ஒரு பாட்டு. ஒன்று என்ன, உன்னை ஒழிய ஒருவரையும் நம்பிக்கை. இது ஒன்று. பயந்த முகத்துக்கு முதல்ல யாரு நம்முடைய தமிழர்களுக்கு பயப்படாத அப்படின்னு சொன்னார்னா முருகன். பயம் மாறல, முருகனும் மாறலங்க. இந்த 2000 வருஷத்துல வேற எதெல்லாம் மாறல? நம்ம இருப்பிடம் மாறிடுச்சு, நம்ம ஆடைகள் மாறிடுச்சு, உணவுகள் மாறிடுச்சு, வேலைகள் மாறிடுச்சு, பொருளாதாரம் மாறிடுச்சு. ஆனால் 2 விஷயம் மாறவே இல்லை. நமக்குள்ள இருக்கிற பயம், முருகனுடைய அருள், அவ்வளவுதான். 5 முகம் தோன்றில், 5னா 5 முகம் உள்ள சிவபெருமான் இல்லை, பயப்படுற முகம் வந்துடுச்சுன்னு வைங்க. 5 அஞ்சுதல், 5 முகம் தோன்றில் அங்க டக்குன்னு ஆறுமுக சுவாமி வந்துருவாராம். ஷண்முகர்னு பேரு. ஷண்முகருக்கு கொண்டாட்டம் வைகாசி விசாகம், உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். 5 முகம் தோன்றில் உடனே வந்துருமா முருகன். முருகா கொஞ்சம் பயந்தான், நமக்கு தனி வழிக்கு யாரு துணை? இப்ப எல்லாரோடையும் நான் போறேன், திடீர்னு உங்களை நான் மிஸ் பண்ணிட்டேன், இல்லை இரவு வேலை, இல்லை எங்கேயோ படிக்கிறதுக்கு போயிட்டேன், வேலைக்கு போயிட்டேன், எப்போமா கணவர் அம்மா அப்பா குழந்தைங்க துணைக்கு இருப்பாங்க? முடியாது. அப்ப யார் இருக்கணும்? தோன்றா துணையா இருக்கிறவர் சில சமயம் எனக்கு துணையா இருந்தானோ. 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சல் அப்படின்னு டக்குன்னு வேல் வந்துடும். வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன். தயவு செஞ்சு உங்க வீட்டில் அடுத்த தலைமுறை குழந்தைங்க இருந்தா இந்த ஒரு பாட்டை கற்றுக் கொடுத்தோம். நீ பயப்படாத கண்ணா, எதுக்கும் நாளைக்கு நிறைய விஷயங்களுக்கு நீ சவாலான விஷயங்களுக்கு போகணும். எதுக்கும் பயப்படாத. எப்பெல்லாம் பயப்படுறியோ வேல் வந்துடும், முருகன் வந்துருவான், இந்த பாட்டை சொல்லு அப்படின்னு இந்த நம்பிக்கையோடு அவர்களுக்கு சொல்லுங்கள். நம்மை விட யோசிக்காமல் அவர்கள் முருகனை ஓடி வருவார்கள் முருகனிடம். இன்னொரு பாட்டும் இருக்கு, அதையும் சொல்லிடலாம். முருகனே செந்தில் முதல்வனே, நீங்களே சொல்லுங்களேன். முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருமகனே ஈசன் மகனே ஒரு கைமுகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கை தொழுவேன் நான். அழகான சபை நம்ம காரணீச்சரம் சபை. பாடுங்கன்னா எல்லாருக்கும் அந்த பாட்டு தெரியும். இதனால இங்க யாரும் தெரியாதவங்க வந்து கேட்கல. நாளைக்கு நீங்க இங்க உட்கார்ந்து நான் இப்படி உட்கார்ந்தாலும் கேட்போம். ஏன்னா நமக்கான கருத்து என்னன்னா, திருமுருகாற்றுப்படையின் சாரம் போல அவனுடைய புகழை யார் ஆற்றுப்படுத்தினாலும் சொல்பவருக்கும் புண்ணியம், நடத்துபவருக்கும் புண்ணியம், கேட்பவருக்கும் புண்ணியம். அதனால இந்த மாதம் முழுக்க என்ன ஆன்மீக மாதமா நாங்கள் சுவாமியை பத்தி நினைக்கிறோம். அடுத்தது காக்க கடவிய நீ காவா திருந்தக்கால் ஆர்க்கு பரமாம் ஆறுமுகவா பூக்கும் கடம்பா முருகா கதிர்வேலா நல்ல இடங்கான் இறங்காய் இனி. நீதானே என்னை பார்த்துக்கணும், நீயே பார்த்துக்கலாம், யாரா வந்து
நீங்க யோசிச்சு பாருங்க, வயசானவங்க இல்ல ரொம்ப ரொம்ப முருக பக்தர்கள் சிவபெருமான டா போட்டு கூப்பிட மாட்டாங்க. ரொம்ப யோசி. அதை நான் இங்க ஒரு தடவை சொல்லியிருக்கேன். அப்பான்ற பக்தி அவர்கிட்ட நமக்கு இருக்கும், உரிமையா பேசலாம், வேற டா சொல்ல மாட்டோம். ஆனா முருகனை மட்டும்தான் குழந்தை மாதிரி, என்னுடைய மகன் இருந்தா நான் தட்டி கேட்பேன்ல, என் அப்பன் முருகன் எனக்கு மகனாவும் மாறிடுவான். டெய் முருகா அப்படின்னு நம்ம கூப்பிட்டா ஓடி வருவான். வருவான்னு வருது பாருங்களேன். அந்த அளவு நமக்கான ஒரு நெருக்கம். நம்மை ஏங்க உங்களுக்கோ எனக்கோ யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? நம்ம வீட்டில் பரம்பரை பழக்கமா சிவனை டா சொல்ல மாட்டோம், முருகனை டா சொல்லலான்னு உங்களுக்கோ எனக்கோ யாராவது சொல்லி கொடுத்த பழக்கம் இருக்கா? கிடையாது. நம்ம எல்லாருமே பழைய தமிழர்கள், அன்னிலிருந்து இருக்கக்கூடிய நெருக்கம் நம்மையும் தாண்டி அந்த உரிமை வருது. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தாலும், என் குழந்தைய நான் கிட்ட பார்க்கும்போது என்னடா சாப்பிட்டியா தானே கேட்பேன். அது மாதிரி நீ எவ்வளவு பெரிய அரசனாக இரு, சித்தனாக இரு, ஞானியாக இருக்கு, முருகான வந்தா என்னடா முருகா இன்னும் வர இவ்வளோ கால தாமதம் பண்ற, நீ தானடா காப்பாற்றணும், நீயும் வரலன்னா நான் யார்கிட்ட போய் கேட்பேன், வேற யார்கிட்டையெல்லாம் கையேந்த மாட்டேன்டா அப்படின்ற சொல்லும் உரிமை பக்தி நமக்கு முருகனிடத்தில் மட்டும்தான் உண்டு. அடுத்தது திருப்பியும் அங்கிருந்து வந்துட்டார். பரம் குன்றில் பன்னிரு கை கோமான் தன் பாதம் கரம் கூப்பி கண் குளிர கண்டு. மறுபடியும் யாரை வந்து பார்க்கிறார்? பரம்குன்றம், திருப்பரங்குன்ற முருகனை பார்த்து அந்த சர்க்கிளை முடிக்கிறாரு நம்முடைய நக்கீரர். பரம்குன்றில் பன்னிரு கை கோமான், பெரிய ராஜா, தன் பாதம் கரம் கூப்பி கண் குளிர கண்டு கருங்காமல் ஆசையால் நெஞ்சே அணி முருகாற்றுப்படையை பூசையா கொண்டே புகழ். நிறைய பேர் வாயசைக்கிறீங்க இந்த பாடல்களுக்கெல்லாம். அப்படியாக நம்முடைய திருமுருகாற்றுப்படை அப்படின்ற ஒரு அழகான பயணம் நிறைவுற்று. ஆனால் புது ஞானியை பற்றி நான் சொல்லணும். திருமுருகாற்றுப்படையை பற்றி தெரியும், வரிகள் தான் தெரியல. இப்போ திருமுருகாற்றுப்படையில் தெரியும். ரொம்ப ஒரு நிமிஷத்தில் ஒரு ரீகேப் பார்த்துடலாம். பாண்டிய மன்னன் அரசவையில் அகந்தையால் பழிப்பட்டு நோய்பட்டு திருப்பரங்குன்றத்தில் சிவபூஜை செய்யும் பொழுது கவனம் சிதறி பூதத்தால் பிடிபட்டு திருப்பரங்குன்றத்து முருகனை 999 பேர் உயிர் போக நான் காரணம் இருக்கக்கூடாதுன்னு நம்முடைய நக்கீரர் கேட்டு அங்கு இருக்கும் முருகனால் அவருக்கு அங்கு இருப்பவர்களுக்கு அருள் கிடைக்க திருப்பரங்குன்றத்து முருகன் தூரக்க ஜோதி மாதிரி இருந்த, கிட்ட வரும்போது அழகா இருந்த, உன்னுடைய கால் அழகு இதுதானே தஞ்சம், இதுதானே என்னை காப்பாற்றியதுன்னு அப்படி மேலே பார்க்குறேன். உன்னுடைய அழகான கை, கை பக்கத்தில் ஒரு அழகான பெண் அழகா கையை பிடிச்சுண்டு தேவயானை பிராட்டி குறுநகையோடு இருக்கின்றாள். என்ன அழகா இருக்க முருகா, நீ எதை கேட்டா தரமாட்ட, எல்லாரும் இங்க வாங்க, இந்த முருகன் கிட்ட வாங்க. இங்க மட்டும் இல்ல, அப்படியே திருச்சீரலைவாய் வாங்க. திருச்சிரலைவாய் அப்படின்ற திருச்செந்தூர்ல யானை மேல ஆறுமுகத்தோடு 12 கரம் கொண்டு நம்மை வரவேற்று அருள் கொடுக்க அன்றிலிருந்து இன்னைக்கு வரை அவரை போக விடாம நம்ம இங்கேயே திருச்செந்தூர்ல வைத்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட வள்ளல் முருகனை திருச்செந்தூரில் தரிசித்து அப்படியே திரு ஆவினன்குடி போனா ஞானியர்கள் போறாங்க, பின்னாடியே கந்தர்வர்கள் போறாங்க, அவங்களுக்கு பின்னாடி தேவர்கள் தெய்வங்கள்னு போறாங்க, அவங்க பின்னாடி நாமும் நம்முடைய அன்றைக்கே லைனில் இருந்து பார்த்த இடம் பழனி. ஃப்ரீயாலாம் போகல, அன்றைக்கும் லைன். ஆனால் அன்றைக்கி ஸ்பெஷல்லாம் இல்லை, எல்லாரும் அழகாக போயிருக்காங்க. யார் ஸ்பெஷல்னா ஞானிகள் தான் ஸ்பெஷல். தேவர்களே பின்னாடி வந்துட்டான். அந்த இடத்துக்கு போகலாம், அங்கு இருக்கப்படும் அந்த ஆவினன் குடி அழகனுடைய அருளை பெற்றுக்கொள்ளலாம். இங்கே மட்டுமா இருக்கான்? இல்லை, திரு ஏரகத்தில் இருக்கின்றான். அந்தணர்கள் அவனை என்றும் போற்றுகின்றார்கள், நாமும் போற்றி ஞானத்தை பெறுவோம். அங்கிருந்து குன்றுதோர் ஆடல், குன்றின் மேல் இருக்கும் முருகனையெல்லாம் வணங்கலாம். நம்முடைய அருணகிரியார் திருத்தணின்னு சொன்னதால திருத்தணிக்கு போய் திருத்தணி முருகன் வழித்துணைக்கு வருவான் என வணங்கி அங்கிருந்து பழமுதிர் சோலை இயற்கை வளத்தில் உள்ளே இறைவன் இயற்கையோடு இருக்கும் இந்த அழகிய முருகனை கண்டு திருப்பரங்குன்றம் வந்து பழிபாவத்திலிருந்து தன்னை விலக்கி கொண்டு யாரெல்லாம் இந்த கலியில் இதை படிக்கின்றீர்களோ உங்களுடைய பழிபாவங்கள் போகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையானது. அது மட்டும் அல்ல, உங்க பழிபாவம் போகும். ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம். இது ஆடி இல்லை மார்கழிலையும் தர பழிபாவங்கள் போய் நன்மை இருக்கும். சரி, இன்னொன்று என்ன தெரியுமா? முருகன் கனவுல வருவாராம் இதை கேட்டா. அதனால 48 நாள் முயற்சி பண்ணி பாருங்க. யாருக்காவது அப்படியே முருகனுடைய அருள்ல கனவுல 49வது நாள் கண்டிப்பா வருவான். ஆனா 49வது நாள் எனக்கு வருவானான்னு என்னுடைய பக்தியில இன்னும்
நிறைய உயரம் தேவை. உங்களுக்கு யாராவது வந்துட்டா அடுத்த தடவை பார்க்கும் பொழுது என்கிட்ட சொல்லுங்க, திருமுருகாற்றுப்படையை படித்தோம் 48 நாள், முருகனை மயில வேலை இதெல்லாம் கனவுல பார்த்துட்டோங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஒரு புகழ் இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கும் என்னுடைய குருவுக்கே போய் சேரட்டும்னு சொல்லி நிறைவா அழகுமுத்து புலவர்னு நான் முடிக்கல. அழகுமுத்து புலவர்னு ஒரு புது அடியார ஒரு 2 நிமிஷம் சொல்லி நான் நிறைவு பண்ணிடுறேன். ஏன்னா இந்த மாதிரி தெரியாத அடியார்களை பற்றி சொல்ல வேண்டும்னு ஆசை. திரு நாகை காரோணம் நீலாயதாட்சி திருக்கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு புலவரை பற்றி நேற்று சொல்கிறேன்ற வாக்கு கொடுத்துருந்தேன். ஒரு 2 நிமிஷம். அங்கே மெய்கண்ட வேலாயுத முருகர் கோயில்ன்ற இடம். இந்த குழந்தை அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நாள் கழித்து ஒரு குழந்தை பிறக்குது. குழந்தைக்கு அழகு முத்து. அந்த காலத்தில் முத்து அப்படின்னு வச்சாலே முருகன். செல்வ முத்துக்குமாரன்னு பேர் இல்லையா, அதனால முத்துன்னு நிறைய பேர் முத்துக்குமார்னு வைப்பாங்க, சிவகுமார்னு வைப்பாங்க. முருகன் பேர் நம்முடைய தமிழர்கள் கிட்ட நிறைய விதமாக இருக்கும். அந்த கார்த்திக் இது மாதிரி பேரெல்லாம் நம்ம வாழ்க்கையிலேயே அந்த முருகனுடைய பெயர்கள் இருக்கும். இந்த குழந்தைக்கு மேக ரோகம்னு ஒரு விதமான தோல் வியாதி. எதுக்குன்னா நியூ இயர் அப்படின்னும் பொழுது ஜோதிடங்கள் கேட்குறீங்க, சில ராசிகளுக்கு தோல் வியாதி ராகுவினால் வரும்லாம் சொல்கிறாங்க. எல்லாத்துக்குமே ஒரே மருந்து யாருன்னா முருகன் தான். நாளென் செய்யும் இணைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோளன் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும்னு முருகனிடம் வர வேண்டும். அதுதான். அப்போ இந்த குழந்தை உடல் வியாதியோடு இருக்கிறதுனால படிக்கலாம் அனுப்பலை. குழந்தைக்கு கொஞ்சம் பிறந்ததுலேருந்தே பிரச்சனை இருக்கிறதுனால அப்பா மெய்காப்பாளராக அந்த அழகான திருக்கோயில் இருக்கார், அதே இடத்துல விட்டுட்டாங்க. அந்த குழந்தையும் வேலை பண்ணோம். முருகா முருகா தான் தெரியும், குழந்தைக்கு வேறு எதுவும் தெரியாது, பெரிய படிப்பெல்லாம் கிடையாது. உடல்ல வியாதி, ஆனால் குழந்தை வேலை பண்ணுவான். ஏன்னா உடம்புல ஒரு விதமான தோல் வியாதி தான், நடக்கலாம் முடியும். கொஞ்ச நாள் கழித்து அப்பா காலம் முடியுது. இந்த குழந்தை அந்த வேலையை பார்க்குது. ஒரு நாள் அர்ச்சகர் வந்து இரவு அர்த்தஜாமம் முடிஞ்ச உடனே அந்த பட்டை சாப்பாடுன்னு கொடுப்பாங்க. அதை கொடுக்க அழகுமுத்து அழகுமுத்துன்னு தேடுறாரு. அட காணமே, நைட்டு சாப்பாடை எங்கே போய் சாப்பிடுவோன்னா எங்கேயா வெளில போயிருப்பான் போல். சரி கிளம்பலாம், வேணும்னா வீட்டுக்கு வந்து வாங்கிக்கட்டோன்னு அந்த சாப்பாட்டோட கோயிலை பூட்டிட்டு கிளம்பிடுற. இந்த குழந்தை ஒரு வாலிப நடவு வந்தாச்சு, வாகனத்துக்கு நடுவில் தூங்கிட்டு இருக்க. அப்படியே தூக்கத்தில் என்ன ஆகுது, எழுந்து பார்த்தார். எழுந்து பார்த்தா பசி. கோயிலை பூட்டிட்டு போயிட்டாங்க, ரொம்ப பசி. சில சமயம் பார்த்தீங்கன்னா விரதம் இருக்கும் பொழுது வைராகியத்தோடு இருப்போம், விரதம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது சில சமயம் அம்மா இருந்தால் சாப்பாடு போட்டுருவாங்களேன்னு எல்லா வயசுலையுமே தோணும். அம்மா இருந்தா இப்போ நான் சமைச்சு போடணும்ல, பண்டிகைன்னு குழந்தை ஜாலியாக இருக்கும், ஆனால் அம்மாங்களுக்கு ஜாலியானா கிடையாது. அன்றைக்கும் காலையில் எழுந்து எக்ஸ்ட்ரா வேலை பண்ணும். அப்பாக்களுக்கு பணத்தில் குழந்தைகளுக்கு ட்ரெஸ் கேட்குமே, குழந்தைங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஆனால் குழந்தைகளுக்கு எதுவுமே தெரியாது, கோலாகலம் மட்டும். இவன் குழந்தை கடவுள்ன்றதுனால தான் முருகனால் கோலாகலம்னு நான் சொல்கிறேன். ஒரு எழுந்த உடனே பசிச்சுதான், எதுவும் கிடைக்காது, ஆனால் ஒரு அழுக வருது. கொடுமை இல்லை, இறக்குற பசிலாம் இல்லை, ஆனால் பசி, ஒரு அழுக வருது. சா கிளம்பிட்டார்ல, நான் அப்போ போயிருந்தால் அந்த சாப்பாடு கிடச்சிருக்குமே, வழி இல்லை, கோயிலை போட்டாச்சு, முருகான்னு தூங்கிட்டேன். கனவுல முருகனே வரா மாதிரி எழுப்பி சாப்பாடு கொடுக்குற மாதிரி, சாப்பாடு கொடுத்துட்டோன்னே சாப்பிட்ட வாயால் ஒரு பாட்டு பாடேன்ற மாதிரி ஒரு கனவு. அந்த கனவு நல்லா இருக்கு. சில சமயம் கனவு உண்மை மாதிரி இருக்கும். கனவுல பிரச்சனை கூட வரும், நமக்கு ஞாபகம் இருக்கா, வேர்த்து விறுவிறுத்துரும். ஆனால் அது 7.5 வருஷ சனி இருந்தால் முருகன் அருள் அது 7.5 நிமிஷம் கனவுல அந்த பிரச்சனை கொடுத்து கூட முருகன் குறைச்சிருவான். அதுதான் உண்மை. அப்போ யாரோ எழுப்புறாங்க, அழகுமுத்து அழகுமுத்து. கண்ணை திறந்து பார்க்குறாரு. பார்த்தா அந்த அர்ச்சகர், சாமி வீட்டுக்கு போகலையா? எங்கடா போன, மனசே கேட்கல, நீ சாப்பிடாம இருப்ப. இன்னைக்கு மாதிரிலாம் கிடையாது, கையேந்தி பவன்லாம் கோயிலுக்கு வெளியிலலாம் இல்லை. அந்த காலத்தில் யாரா உனக்கு சாப்பாடு தருவா? ரொம்ப நல்லதுன்ற, அதனால தான் வள்ளலாருக்கு அந்நிய வடிவில் வடிவிடை வந்தா. இந்த மாதிரிலாம் உணவு இருந்தால் நமக்கு ஏதாவது 20 ரூபா கீழே கிடைக்க வச்சு 4 இட்லி சாப்பிட்டுக்கோன்னு சுவாமி இப்போ விட்டுடுறாருல. அன்னைக்கு அந்த வழி இல்லாதனால அவங்களே வந்துட்டாங்க. எழுந்துக்கோடா சாப்பிடு அப்படின்ட்டு உடனே பசிக்குது சாமி, நல்ல காலம் வந்துட்டீங்க, அழுதுண்டே இப்போ தான் படுத்தேன், முருகனே வந்து சாப்பாடு கொடுக்குற மாதிரி ஒரு கனவு பார்த்தா நீங்கள் வரீங்க அப்படின்னு சாப்பிட்றாரு. சாப்பிட்ட உடனே ஒரு பாட்டு பாடுண்டா. இது என்ன கனவுல வந்த விஷயம்லாம் ரிப்பீட் அப்படின்னு ஆகுது. சில சமயம் இந்த விஷயம் கனவுல பார்த்துருக்கோம் அப்படின்னு தோணும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இதே காட்சி கனவுல வந்த மாதிரி இருக்கே, அது மாதிரி தோணுது. ஆனால் கனவுல கேட்டது முருகன், இங்கே இருக்கிறது அந்த கோயில் அர்ச்சகர். என்ன சொல்றீங்க, எனக்கு இப்படி பாட்டுரும், நீ பாட அப்படின்ட்ட உடனே, கனவுக்குள்ளே நீ வந்து என்னை கலைவோது என கற்பித்தும் நினைவுக்குள்ளே கண்டேனலால் நினைவுக்கு அது நிசமல்லவே, சுனையுற்ற நீர் நிழல் அல்லவே, தோன்றா துணையாய் நின்றிடு வினயத்தை என் சொல்வேன் ஐயா வேலாயுதா வேலாயுதான்னு அவர் பாட ஆரம்பிக்கின்றார். 100 பாடல்கள் பாடுறார். அதோட கிளம்பிடுறாங்க. அர்ச்சகர் காலையில் வந்தால், நான் வரலையேப்பா,
ரொம்ப வருத்தத்தோட பட்ட சாப்பாடை கூட வீட்டுக்கு தானே எடுத்துன்னு போனேன், நான் வரலையேன்றார். அப்போ வந்தது முருகன் சொல்லிட்டு அதுவரை நோயோடு இருந்தவர் அடுத்த நாள் காலையில் அவருடைய தோல்வியாதி நீங்க பெற்று விழிப்பு வந்த உடனே அவர் எல்லாருமே அழகுமுத்து புலவர்னு கூப்பிடுறாங்க. எந்த இடத்துல அழகுமுத்து அதை எடுத்துன்னு போயிட, அழகுமுத்து அதை தூக்கின்னு வாங்க சாமி புறப்பாடு அப்படி சொல்லப்பட்ட நிலையில் இருந்தவர் அழகுமுத்து புலவர் என்று பல பாடல்களை பாடுகின்றார். இது எதுக்கு சொல்றேன்னா, நாகை போனோம்னா சிக்கல் போகிறோம், எட்டுக்குடி போகிறோம், எண்கண் போகிறோம், இந்த மெய்கண்ட வேலாயுதர் கோயில் அடுத்த தடவை எங்கன்னா நாகை காரோணம் கிட்ட கேட்டு போங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நீங்கள்லாம் போவீங்க இல்லையா. இப்படியாக இருந்தவர் சீர்காழி சென்ற பொழுது அந்த இடத்தில் நம்முடைய அப்பர் சுவாமிகள் குரு பூஜையாம் சித்திரை சதயத்தன்று அங்கு இறைவனோடு கலக்கின்றார். அதே நாள் அந்த சாயரக்ஷை பூஜையின் பொழுது காயாரோகணத்தில் இருக்கும் இந்த மெய்கண்ட வேலாயுதர் கோயிலிலும் அவருடைய திருவுருவம் வந்து முருகனோடு ஐக்கியமானதை எப்படி சிதம்பர சுவாமிகளுக்கு திருப்போரூரில் அவருடைய மடத்திலும் நடந்தது, திருப்போரூர் கந்தசுவாமி முருகனுடைய அந்த திருவுருவ சிலைக்கு முன்பு நடந்ததோ அதுபோல அழகுமுத்து புலவரும் இறைவனோடு அடைந்தார். இப்படி தெரியாத அருளாளர்கள் நிறைய பேர். எதுக்கு இவர்த சொன்னா, ஒண்ணுமே தெரியாத ஒருத்தருக்கு எல்லாம் தெரிந்தவராக மாற்றும் வல்லமை முருகப்பெருமானுக்கு உண்டு. தீராத வியாதிகளை தீர்க்கும் மருந்தாக கலியுகத்தில் அவன் நமக்காக வள்ளல் இருக்கின்றான். பன்னிருகை கொண்டு அருளுகின்றான். 2 கையோடு நாம் நித்தம் அவன் புகழை பாட வேண்டும். புகழ் என்றால் என்ன? நாம் பாடுவது திருப்புகழ், அதுவும் உண்டு. அதையும் தாண்டி அந்த நக்கீரர் வழியில் அவனுடைய புகழை ஆற்றுப்படுத்தும் கடமை நம்முடைய தமிழ் மரபிற்கு இந்திய மரபிற்கு உண்டு. இதனால் அடுத்த தலைமுறைக்கும் காலம் காலத்திற்கும் செல்லும். ஏன் எந்த காலத்திலும் பயமும் மாறப்போறதில்ல, முருகன் அருளும் மாறப்போறதில்ல. கேட்குற பக்தர்கள் நம்ம தான் மாறிண்டே இருக்கும். ஆனால் அந்த பக்தியை எடுத்து செல்லும் கடமை நம் அனைவருக்கும் உண்டு. அதனால் இப்படி ஒரு அற்புதமான தலைப்பை உங்களோடு சிறந்த அடியார்களோடு பேச வாய்ப்பு கொடுத்த திருக்கோயிலின் நிர்வாகத்தினருக்கும் நம்முடைய ஆலய உழவார தொண்டர்களுக்கும் அதன் ஒருங்கிணைப்பாளர்கள் திரு நாகராஜன் ஐயா அவர்களுக்கும். ஏன்னா அடுத்த தலைமுறையை இங்கே பெரிய பெரிய சொற்பொழிவாளர்கள் பேசுகிற இடத்துல என்னை போல ஒரு நாய் சிவிகை ஏற்றுன்னு அந்த மாணிக்க வாசகர் சொல்கிற மாதிரி என்னெல்லாம் பேச வைக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவருடைய பெரிய தொண்டிற்கு நன்றி. அதனால்தான் இப்படி சிறந்த அடியார்கள் உங்களோடு பேசும் வாய்ப்பு இருந்தது. கூடிய சீக்கிரம் கனவில் முருகப்பெருமானை தரிசியுங்கள். ஆரோக்கியத்திடும் என்னென்னலாம் கேட்குறீங்களோ அதில் உங்களுக்கு என்ன தேவைன்றது முருகனுக்கு தெரியும். அதை கொடுத்துருவான், அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. அதனால் திருமுருகாற்றுப்படையை படிப்போம், அவனுடைய அருளை பெறுவோம். வான்முகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், ஆரிருத்தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மஞ்ஞை வாழ்க, ஆனை தன்னணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு. நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.